அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் 2024 புத்தாண்டு பலன்கள் உங்களுடைய ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது, எந்த இடங்களில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும், பரிகாரம் என தேவைப்பட்டால் என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதனை பற்றி விரிவாக அலச இருக்கின்றோம். மேசராசி மேசராசி என்பர்களே, இந்த மேசராசிக்குள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அசுவினி நட்சத்திரம் 4 பாதம், பரணி நட்சத்திரம் 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம், இந்த 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய ராசி மேசராசி. இயல்பாகவே நேர்மையானவர்கள், நம்பிக்கை மிகுந்தவர்கள், சற்று கோபப்பட்டாலும் ஆளுமை திறன் கொண்ட மிக குணமுள்ள தயால குணம் பெற்றவர்கள் இந்த மேசராசி நேயர்கள். இப்பேற்பட்ட மேசராசி நேயர்களுக்கு இந்த 2024 எங்கெல்லாம் நன்மைகளை வழங்குகின்றது வாருங்கள் முதல்ல பார்த்துருவோம். அதில் முதல் அமைப்பாக வேலை தொழில் அமைப்புகளை பார்ப்போம் நண்பர்களே. வேலை அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் 6ஆம் இடத்து கேதுவினால் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆக வேலையில்லாத நண்பர்கள், வேலைக்காக முயற்சித்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். முதல் அமைப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதனை அடுத்ததாக சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுநாள் வரையிலும் முன்னேற்றம் இல்லை என்றாலும் கூட இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த அடுத்த கட்ட வளர்ச்சி, தொழில் சார்ந்த அடுத்த கட்ட நகர்வினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. புதிதாக தொழில் துவங்க நினைக்கின்றவர்கள் இந்த காலகட்டத்தில் துவங்கலாம். ஏற்கனவே மந்த நிலையில் இருந்த தொழில் ஒரு நல்ல நகர்வு பெறும். தொழிலில் பெரிய வளர்ச்சி அடைய முடியவில்லை, பொருளாதார ரீதியாக பெருசாக எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி பெறுவது, தொழில் மூலமாக விரிவாக்கம் செய்வது, ஒரு இடத்துல இருந்த கிளையை பல இடங்களுக்கு மாற்றுவது, இந்த மாதிரியான தொழில் சார்ந்த விரிவாக்கங்கள், தொழில் வேலை வியாபாரம்னு அத்துணை அமைப்புகளுக்கும் ஏற்றங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நான் சரியான காலகட்டத்தில் வரைக்கும் சரியாக பணிபுரிந்திருக்கின்றேன், தகுதியானவனாக இருக்கின்றேன், ஆனால் இதுநாள் வரையிலும் எனக்கு பணி உயர்வு கிடைக்கவில்லை என்று சற்று மனம் குமரி கொண்டிருந்த மேசராசி நேயர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் உத்தியோக உயர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இக்காலகட்டம். இது உங்களுடைய தொழில் உத்தியோக அமைப்பை பொறுத்தமட்டிலும். திருமண அமைப்புகளை பொறுத்தமட்டிலும் கடந்த 1-1.5 ஆண்டுகளாக முயற்சித்தும் கூட, வயதுகள் 30 கடந்தும் கூட இன்னும் திருமணம் நடைபெறவில்லை என்று சிரமத்தில் இருந்த மேசராசி நேயர்களுக்கு கூட திருமண அமைப்புகளில் இருந்து வந்த சில இடர்பாடுகளை விளக்குகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். திருமண அமைப்புகள் கைகூடி வரும். ஏற்கனவே மன முறிவு பெற்று மறுமணத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த மறுமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இக்காலகட்டம். அது ஒரு வகையில் சிறப்பு. திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பார்த்தீர்கள் என்றால் அன்பு நண்பர்களே, இந்த பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அதனால் கோர்ட்டு கேஸ்னு வழக்குகள் சென்று பிரிகின்ற தருவாயில் இருந்த மேசராசி தம்பதியர்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஒன்று பிரிவினையை ஏற்படுத்தி அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி உங்களுடைய ஜாதகப்படி எப்படி இருக்கோ பயணப்பட வைத்துவிடும். இல்லை என்றால் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழ வைக்கின்ற உங்களுடைய வாழ்வுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். ஆக திருமணமும் அமையும், மறுமணமும் அமையும். திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஆகச்சிறந்த அற்புத காலகட்டம் இது திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும். பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் எனதருமை மேசராசி நேயர்களே, இதுநாள் வரையிலும் சேமிப்பு வைக்க முடியவில்லை, பேங்க் பேலன்ஸ் சொல்லக்கூடிய வங்கியில் இருப்பு கூட இல்லை என்றெல்லாம் இருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் அன்பு நண்பர்களே மேசராசி நேயர்களுக்கு பொருளாதாரம் சேமிப்படைகின்ற காலகட்டமாக, பொருட்சேர்க்கையாக, ஆபரண சேர்க்கையாக, இடச்சேர்க்கையாக சேர்க்கைகள் நடைபெற்று அதன் மூலமாக உங்களுடைய சேமிப்புகள் உயர்கின்ற, பொருளாதாரத்தின் தரம் அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி பெறுகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமைய பெறுகின்றது என்பதனை அன்பார்ந்த மேசராசி நேயர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. ஆக உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்புற அமையப்பெறுகின்றது. சொத்து பத்து வாங்கிறது, வீடு கட்டுறது, இது சம்பந்தமான அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டமே எனதருமை நண்பர்களே உங்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு வீடு கட்டுறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு சொத்துக்கள் வாங்குறது, இதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. ஆக சொத்து சேர்க்கையும் உங்களுக்கு சிறப்பு, வீடு கட்டுறதுக்கும் சிறப்பான காலகட்டம். இது ஒரு நல்ல அமைப்பு. இதனை தாண்டி குழந்தைகளினுடைய படிப்பை பொறுத்த மட்டிலும் குழந்தைகளுக்கு படிப்பில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கின்ற காலகட்டம். இதுநாள் வரையிலும் மந்தத்தன்மையோடு இருந்த குழந்தைகள் கூட ஒரு அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி பெறுகின்ற, படிப்பில் ஒரு நல்ல நகர்வு பெறுகின்ற ஒரு காலகட்டமாக அமைகின்றது. உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள், என்னால் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி இந்த கோர்ஸ் சேர முடியல அப்படின்னு பிரச்சனையில் இருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஒரு சரியான ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறது அருமை மேசராசினியர்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம்.
கடுமையான நோய் உபத்திரவங்கள்ல கடந்த ஒரு 1.5 ஆண்டு காலகட்டத்திற்கும் மேலாக பீடித்து ஜென்ம ராசியில ராகு கடந்த ஆண்டு அமர்ந்து கடுமையான தொந்தரவுகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அந்த தொந்தரவுகள் எல்லாம் உங்களுக்கு விலகுகின்றது நண்பர்களே. ஆக உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். கடந்த ஒரு 15 வயதிலிருந்து 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் கடந்த ஒரு 1.5 ஆண்டு காலகட்டம் ஜென்ம ராகுவின் காரணத்தினால திசை மாறி போயிருப்பீர்கள். தேவையில்லாத நட்பு வட்டாரங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத சகவாசங்கள், தேவையில்லாத தொடர்புகள் அப்படின்னு திசை மாறிய இளைஞர்களுக்கு கூட மேசராசியில் இருந்தவர்களுக்கு அந்த திசையிலிருந்து விலக்கி கொண்டு வந்து ஒரு சரியான பாதையில் உட்செலுத்தி வாழ்க்கையின் இலக்கை அடைவதற்கான ஒரு பாதையில் உங்களை இட்டு செல்லுகின்ற ஆகச்சிறந்த ஒரு ஆண்டாக இந்த 2024 விளங்குகின்றது என்றால் அது மிகையாகாது. அதனை எடுத்ததாக கடன் தொந்தரவுகளில் இருந்தவர்களுக்கு கூட கடன்பட்டார் நெஞ்சம் போல் வாடினேன் என்பதனை போல அந்த கடன் தொந்தரவுகள் எல்லாம் மட்டுப்பட்டு ஒரு கட்டுக்குள் வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். ஆக வேலை, தொழில், வியாபாரத்தில் ஆரம்பித்து பொருளாதாரம், திருமண வாழ்க்கையின் சுபகாரியங்கள் வரையும் வந்து அனைத்திலும் உங்களுக்கு மேன்மை. புத்திரபாகியம் சார்ந்து தடைபட்டு இருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் புத்திரபாகியம் உண்டு. குலதெய்வத்தை மட்டும் ஒரு முறை வழிபட்டு கொண்டால் போதுமானது. ஆக இதெல்லாம் உங்களுக்கு நன்மை நண்பர்களே. எங்கு கவனமாக இருக்க வேண்டும்? வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் கோச்சாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தீமையான கிரகநிலை என்பது நிச்சயமாக இல்லை. ஆக பெரிதாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடங்கள் அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த வெளிநாட்டுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் கூட தாராளமாக இந்த காலகட்டம் முயற்சி செய்யலாம். கிட்டத்தட்ட 90% மேலான நற்பலன்களை மட்டுமே 2024 உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. எந்த விதத்திலும் பெரிய பின்னடைவுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க. 12ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு சில விரயங்களை ஏற்படுத்துவார், சில ஆடம்பர விரயங்களை ஏற்படுத்துவார். அதை மட்டும் நீங்கள் கட்டுக்குள் வைத்துக் கொண்டால் போதுமானது. உறக்கத்தை கொஞ்சம் சற்று அதிகப்படுத்தி கொண்டால் போதுமானது. இந்த அதிகப்படியாக உழைக்கின்றேன், ரொம்ப உழைக்கின்றேன், உறக்கத்தை குறைத்துக் கொள்வீர்கள். அதனால் சின்ன சின்ன நோய் உபத்திரவங்கள் ஏற்படும். ஆக செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும், உறக்கத்தின் அளவை சற்று அதிகப்படுத்த வேண்டும். இந்த 2 மட்டும் நீங்க கவனத்தை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் போதுமானது எனது அருமை நண்பர்களே. வேறெங்கும் பெரிதாக கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிகாரம் அப்படின்னு குறிப்பிட்டு எதுவும் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு பின்னடைவான கிரக நிலைகள் எதுவும் இந்த ஆண்டில் கிடையாது. ஆக உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலே எல்லாம் வல்ல அண்ணாமலை வருவான் கருணையினாலே உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் உண்டு. இதையெல்லாம் தாண்டி இது இயல்பான அமைப்புகளில் இருக்கிற பலன்களுங்க. இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன? எப்பவுமே பாருங்க, ஒரு நன்மை மிகுந்த காலகட்டம் கோச்சார ரீதியாக நமக்கு சாதகமாக இருக்கின்ற பொழுது நாம் உழைப்பினை அதிகப்படுத்த வேண்டியது அவசியம். அந்த வகையில் நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு உழைப்பை நம்பாமல், நல்லா புரிஞ்சுக்கணும், உழைப்பை நம்பாமல் இந்த ஷேர் மார்க்கெட் இல்லை புதிதாக இந்த லாட்ரி சீட்டு, இந்த ஊக வாணிபம் எளிமையாக வெற்றி கொள்வது எப்படி? இந்த 1 லட்சத்தை கொண்டு சென்று முதலீடு போட்டால் ஒரு 10 மாதத்துக்குள்ள இல்லை 1 வருடத்துக்குள்ள இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்களின் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கின்றேன்னு சில நபர்கள் உங்களுக்கு உள்ள வருவாங்க. அந்த மாதிரியான எதிர்பாராத வருமானங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொண்டு அதெல்லாம் வேண்டாம், நான் என்னுடைய உழைப்பின் மூலமாக முன்னேறுகின்றேன் என்று உழைப்பின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எல்லாவற்றையும் இந்த காலகட்டத்தில் கையில் எடுத்தாலே போதுமானது. சகல அமைப்புகளிலும் மேச ராசி நேயர்களுக்கு ஏற்றங்கள் மட்டுமே இந்த காலகட்டத்தில் உண்டு. இது பொதுவான பலன்கள். கிட்டத்தட்ட இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது 20லிருந்து 25% மட்டுமே உங்களுடைய ஜாதகத்திற்கு பொருந்துங்க. இந்த 25% உட்பட்டு மேக்சிமம் சொல்லக்கூடிய உச்சபட்ச நன்மைகள் மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு உண்டு. இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தின்படி அமைகின்ற தசாபுக்தி பலன்கள் என்பதே மிக மிக முக்கியமானது. என்னதான் நம்ம தொழில் வளர்ச்சி அது இதுன்னு சொன்னாலும் கூட உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்கின்றதா, சரியான தசாபுக்திகள், நல்ல தசாபுக்திகள், ஏற்ற மிகுந்த காலகட்டங்கள் ஓடுகின்றதா என்பதனை ஒருமுறை உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடரிடம் பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு தொழில் தொடங்குவது, அதன் பிறகு வேலையில் இறங்குவது, அதன் பிறகு முதலீடு போடுவதுன்னு முக்கிய பொருளாதார விஷயங்களை முன்னெடுப்பது மேச ராசி நேயர்களுக்கு நன்மை. ஆக கோச்சாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைகின்றது. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, கடுமையான உழைப்பு, சரியான இடத்தில் சரியான நேரத்தில் உழைப்பு உங்களுக்கு வெற்றிகளை மட்டுமே பெற்றுக் கொடுக்கும். எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனருள், இறைவனருள் உங்களுக்கு கைகூடி எல்லா விதத்திலும் ஏற்றங்களை வழங்கட்டும். நன்றாகவே இருப்பீர்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் 2024 புத்தாண்டு பலன்கள் உங்களுடைய ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது, எந்த இடங்களில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும், பரிகாரம் என தேவைப்பட்டால் என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதனை பற்றி விரிவாக அலச இருக்கின்றோம். ரிஷப ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கின்றது, எங்கெல்லாம் ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது, எங்கெல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும்
என்பதனை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு நண்பர்களே, இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4, ரோகிணி நட்சத்திரத்தினுடைய 4 பாதம் முழுக்கவும் மற்றும் மிருகசீரிட நட்சத்திரத்தினுடைய 1, 2 இந்த 9 பாதங்களை உள்ளடக்கிய ராசி இந்த ரிஷபராசி. இந்த 9 நட்சத்திர பாத நண்பர்களும் ரிஷபராசிக்குள்ளாக வருவீர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் தாய் உள்ளம் கொண்டவர்கள், எதிலுமே கொஞ்சம் ரசனை மிக்கவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதுமே தன்னைத்தானே அலங்கரித்துக் கொள்வதில் குறிப்பாக பெண்கள் நாட்டம் காட்டக்கூடியவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ரசித்து ருசித்து காணக்கூடிய ஒரு கலா ரசனை மிக்க ராசி நேயர்கள் என்றால் அது ரிஷபராசி நேயர்கள். இப்பேற்பட்ட இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2024 எங்கெல்லாம் நன்மைகளை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம். நன்மைகள். அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டு ராஜ கிரகங்களினுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு மிக 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 அற்புதமான முறையில் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. நாம் எப்பொழுதும் போல வேலை அமைப்புகளிலிருந்து ஆரம்பித்து விடுவோம். இந்த காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற காலகட்டம். அவரவர் படித்த அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக வேலை வாய்ப்புகளை முயற்சிப்பதில் நீங்கள் ஒரு முழு கண்ணோட்டத்தோடு இருந்தீர்கள் என்றால் அழகா வேலை வாங்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை வழங்குகின்ற காலகட்டம் இது. தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இல்ல தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம். கோச்சார கிரக நிலைகள் உங்களுக்கு முழுக்க சாதகமாக இருக்கின்றது. ஆக புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க சிறப்பாக ஆரம்பிக்கலாம். அதற்கு இது ஆகச்சிறந்த காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இது இரண்டாவது அமைப்பு. ஏற்கனவே தொழில் அமைப்புகளை செய்து கொண்டிருப்பவர்கள், ஏற்கனவே நாங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க, ஆனால் தொழில் அமைப்புகள் சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய நகர்வு இல்லாமல் இருக்கின்றது என்று நினைப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் தாராளமாக நீங்கள் கடுமையான உழைப்பையும் முறையான உழைப்பையும் செலுத்தினீர்கள் என்றால் இருக்கின்ற தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடையும். ஆக தொழில் வளர்ச்சியை எதிர்நோக்குகின்ற காலகட்டம். சிறு குறு சில்லறை வணிகர்கள் கூட சின்னதா ஒரு தெரு ஓரத்தில் கடை போட்டுக்கிட்டு இருந்தவர் கூட ஒரு சின்னதா கடை வாங்கி அந்த கடைக்குள்ளாக வியாபாரம் செய்கின்ற அளவுக்கு ஒரு நல்ல நகர்வினை ரிஷபராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிக்க போகின்றீர்கள். இது அமைப்பு. அதே போல இந்த ப்ரமோஷன்ஸ், உத்தியோகத்துல வேலையில ஒரு அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி அடைய முடியாமல் பின்னுக்கு வந்தவர்கள் கூட எனக்கு முன்பாக சென்று விட்டார்கள் என்று வருந்தி கொண்டிருந்த ரிஷபராசி நேயர்களுக்கு கூட இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இருக்கின்ற பதவி உயர்வுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு யாரெல்லாம் அதிக மன உளைச்சல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்களோ அவர்கள் உங்களை விட்டு விலகுகின்ற காலகட்டம், அல்லது நன்மைகள் கிடைத்து நீங்கள் அங்கிருந்து விலகுகின்ற காலகட்டம். ஆக மொத்தத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகளில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். புதிதாக தொழில் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே மந்தத்தன்மையோடு இருந்து கொண்டிருந்த தொழில் கூட ஒரு நன்னிலையை நோக்கி நகர்வு பெறுகின்ற ஆகச் சிறந்த காலகட்டமாக இது உங்களுக்கு அமைகின்றது. ஆக தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் இது மிக 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 மேன்மையான ஒரு சிறப்பு மிகுந்த காலம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தொழில் செய்து நொடிந்து விட்டேன், தொழில் செய்து தொழில் முழுக்க நட்டமாகிவிட்டது என்கின்ற நண்பர்களுக்கு கூட இது நன்மைகளை வழங்குகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் ரிஷப ராசி நேயர்களுக்கு. திருமணத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு முழுக்கவும் திருமண அமைப்பு மிக சிறப்பாக இருக்கின்றதுங்க. இந்த ஜனவரி மாதம் முதலே டிசம்பர் மாதம் ஈராக 12 மாதங்களும் உங்களுக்கு திருமணத்திற்கான சிறப்பான மாதம். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகிலிருந்து அது மிகவும் வலுவாகி விடுகின்றது. ஆக திருமண அமைப்புகள் எளிமையாக கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம். அந்த தோஷம் இருக்குங்க, ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்குங்க, திருமணம் 30 வயதுகள் கடந்தும் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட தாராளமாக கூடுதல் முயற்சி எடுங்கள். குறிப்பாக ஏப்ரலுக்கு பிறகு நன்றாக முயற்சி எடுங்கள். திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம். திருமணம்லாம் ஆயிடுச்சுங்க, திருமண வாழ்க்கையில பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்குங்க, வழக்குகள் வரைக்கும் போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் அல்லது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கின்ற தற்காலிக பிரிவுகள் இதெல்லாம் விலகி கணவன் மனைவி மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கோ அல்லது அடுத்தடுத்த வாழ்க்கையை நோக்கி நகர்வதற்கோ ஒரு தீர்வு கிடைக்காம இழுத்துக்கிட்டு இருந்த பிரச்சனை, கேசு, வழக்குகள் கூட ஒரு தீர்வு கிடைத்து அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் நகருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். குறிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகாக வழக்குகளில் வெற்றிகளை காணுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் திருமண வாழ்க்கைக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டமாகவும் அமைகின்றது. குழந்தை இந்த ஆண்டு முழுக்கவும் புத்திரபாகியத்திற்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் இது. ஆக புத்திரபாகியத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கருதரிப்பதற்கு மிக மிக ஆகச்சிறந்த காலகட்டம்.
பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் கடந்த காலங்களில் கடன் அமைப்புகள் அப்படியே சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றேன். பொருளாதார ரீதியாக மேலெழும்ப முடியவில்லை. முதல் விஷயம், என்னதான் உழைத்தும் கொஞ்சம் காசை கூட என்னால் சேமிக்க முடியல. பொருளாதார ரீதியாக தண்ணியில் போட்ட கல் மாதிரி ஒரே நிலைப்பாட்டில் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று பொருளாதாரத்திலும் சேமிப்புகளிலும் பெரிய சிறப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ரிஷபராசி நேயர்களுக்கு கூட இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக ஒரு அளவு சேமிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய, பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஏற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. ஆக உங்களுடைய பொருளாதார நிலைமை இதுநாள் வரையிலும் எப்படி இருந்ததோ இனிமேல் அடுத்த கட்டத்திற்கு நகருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த 2024 உங்களுக்கு அமைய பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானதுங்க. அந்த வகையில் எனதருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு மிக 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 அற்புதமான காலகட்டம் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த வழக்குகள், ஏதாவது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் வழக்குகளில் வெற்றிகளை சத்ருஜயம் காணக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இது என்பதனால் வழக்குகளில் வெற்றியையும், பொதுவாகவே இதுநாள் வரையிலும் இருந்து வந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு இடர்பாடுகளாக இருந்தவற்றையெல்லாம் விலக்கி கொடுக்கின்ற எதிரி அமைப்புகளை எல்லாம் தோற்கடிக்கின்ற ஒரு அதி உன்னதமான காலகட்டம் இக்காலகட்டம். ஆக அன்பு நண்பர்களே, இது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்க இருக்கின்றது. குழந்தைகளினுடைய படிப்பை பொறுத்த மட்டிலும் குறிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகாலிருந்து படிப்பில் ஆர்வம் வருகின்ற ஒரு அதி உன்னதமான காலகட்டமாக அமைகின்றது. கடுமையாக நெடுநீண்ட காலமாக கடந்த ஒரு 1.5 ஆண்டு காலமாக கடுமையான விரய செலவுகள், கையில் சேமிப்பு இல்லாமல் குறிப்பாக மருத்துவ விரயங்கள், தேவையில்லாத விரயங்கள்னு அனாவசிய செலவுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த அமைப்புகள் கூட விலகி செலவுகள் குறைந்து, வீண் செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகப்படுகின்ற ஒரு அற்புத காலகட்டம். ஸோ செலவுகள் உங்களுக்கு குறைய போகின்ற ஒரு மிக உன்னதமான அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கலாமுங்க. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நன்மை இந்த காலகட்டத்தில் உண்டு. உயர் படிப்புகளில் இருந்து வந்த தடைகள் விலகிவிடும். அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் உயர் படிப்பு படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடுகளில் இருக்கின்றவர்களுக்கு இந்த பிஆர்னு சொல்லக்கூடிய அமைப்போ, அங்கே கிரீன் கார்டுன்னு சொல்லக்கூடிய அமைப்போ, நிரந்தர குடியுரிமை அல்லது நீடித்த குடியுரிமைக்கான அமைப்பு கிடைக்காம இருந்தது, ஆனால் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அதற்கான உறுதி அமைப்புகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த அற்புதம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அதேபோல் உறவுகளுக்கிடையே இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் கூட விலகுகின்ற ஒரு அதி உன்னதமான காலம் இது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆக இதெல்லாம் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நோய் உபத்திரவங்கள் எல்லாம் கட்டுக்குள் வருகின்ற காலகட்டம், கடனமைப்புகள் எல்லாம் கட்டுக்குள் வருகின்ற காலகட்டம். கிட்டத்தட்ட நன்மைகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ஒரு 80% நன்மைகளை மட்டுமே வழங்குகின்ற ஒரு இனிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய பெறுகின்றது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாதுங்க. அந்த வகையில் அன்பு நண்பர்களே, இதெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பான காலகட்டம். இந்த இடங்களெல்லாம் நீங்கள் கடினமான உழைப்பை செலுத்தி அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் வளர்ச்சி பெறலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. காதல் கூட வெற்றி பெறும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ஆண்டு உண்டு. எங்கு கவனமாக இருக்க வேண்டும்? ரொம்ப பெரிய இடங்கள்லாம் இல்லைங்க. இங்கெல்லாம் கவனமாக இருக்கணும், அங்கெல்லாம் கவனமாக இருக்கணும், நம்ம ஒரு பட்டியலை சொல்லுகின்ற அளவுக்கு பெரிய அமைப்புகள் இல்லை என்றாலும் கூட இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்கள் உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருப்பார். அது சின்ன சின்ன உடல்நிலை தொந்தரவுகளையும் மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்தும். எங்கு செயல்பட வேண்டுமோ அங்கு மந்தத்தன்மையை ஏற்படுத்தி செயல்பட விடாமல் காரிய தாமதத்தை ஏற்படுத்தும். அதாவது நீங்க எடுக்கின்ற காரியம் வெற்றி, ஆனால் கால தாமதமான வெற்றியை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி விடுவார். ஆக உங்களுடைய குருவின் ஆசீர்வாதம் பெற்றோ அல்லது அத்துறையின் அனுபவம் வாய்ந்தவர்களினுடைய ஆலோசனையை பெற்றோ காரியங்களை விரைந்து செய்வது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை கொடுக்கும். அதேபோல் திடீர் முடிவுகள் எடுப்பதை மட்டும் இந்த முதல் 4 மாதத்திற்கு நீங்கள் சற்று குறைத்து கொள்ள வேண்டும். தொழில் உத்தியோக அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் கடினப்பட்டு தான் மேலுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆக இலகுவாக எதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்காது என்பதனை உணர்ந்து கடுமையாக உழைக்க இந்த காலகட்டத்தில் தீர்மானம் செய்து கொள்வது நல்ல மேன்மை. ஆக இந்த இடங்களில் நீங்கள் சற்று கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குருவின் பெயர்ச்சிக்கு பிறகு இந்த ஆண்டு மேலும் இனிக்கின்ற ஆண்டாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வழிபாடு என்கின்ற பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த குருவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் யாரை குருநாதராக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களோ அந்த மாதிரியான நபர்களிடம் ஆசிர்வாதம் பெறுவது தலை சிறந்த பரிகாரம் இந்த காலகட்டத்தில். ஆக அன்பு நண்பர்களே,
இது ஒரு கோச்சாரத்தின் அடிப்படையிலான பலன். இது ஒரு 20% உங்களுடைய சுய ஜாதகம் வலுத்திருந்தால் நன்மைகள் மிக அதிகம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து முன்னெடுப்புகளை செய்ய விரும்புகின்ற நண்பர்கள் ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடரிடம் சென்று நல்ல தசாபுக்திகள் செல்லுகின்றதா, நல்ல காலகட்டங்கள் தொழிலுக்கு சாதகமான காலகட்டங்கள் செல்லுகின்றதா என்பதனை ஒரு முறை பரிசோதனை செய்து கொண்டு லட்சக்கணக்கிலோ கோடிக்கணக்கிலோ முதலீடுகள் செய்பவர்கள் அதன் பிறகு செய்வதே மிக மிக நன்று என்பதனை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆக இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நான் நம்புகிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் 2024 புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது, எங்கெல்லாம் நன்மைகள் ஏற்றங்கள் உண்டு, எங்கெல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும், பரிகாரம் என தேவைப்பட்டால் என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதனை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பு நண்பர்களே, மிதுன ராசியை பொறுத்தமட்டிலும் மிருகசீரிடம் 3 மற்றும் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய 4 பாதம் மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தினுடைய முதல் 3 பாதம் என 9 நட்சத்திர பாத நண்பர்கள் இந்த மிதுன ராசிக்குள்ளாக அடக்கம். பொதுவாகவே அறிவார்ந்த ராசி, புதனின் ஆதிக்கம் நிறைந்த ராசி, எதிலும் இளமையாக மட்டுமல்ல அறிவார்ந்தும் சிந்தித்து யோசித்து தன்னுடைய அறிவால் அனைவரையும் வெல்லுகின்ற ராசி நேயர்கள் இந்த மிதுன ராசி நேயர்கள். இப்பேற்பட்ட இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 2024 எங்கெல்லாம் நன்மைகளை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல கிரக நிலைகள் தான் இந்த ஆண்டில் உண்டு. ராஜ கிரகங்கள் அனைத்தும் ஓரளவு பரவாயில்லை என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள்ல உங்களுக்கு உண்டுங்க. அந்த வகையில் முதல்ல உங்களுக்கு நன்மைகள், வேலை வாய்ப்புகள் சரியாக இல்லாத நண்பர்கள் கூட இந்த ஆண்டு தான் இருக்கின்ற இடத்திற்கு அருகாமையில் வேலை வாய்ப்புகளை தேடினீர்கள் என்றால் பெரிய அளவில் கொஞ்சம் கிடைக்கிறது சிரமங்க. கொஞ்சம் தள்ளி பூர்வீகத்தை விட்டு வெளியூர் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் டிராவல் போயிட்டு வர மாதிரி வேலை வாய்ப்புகளை தேடினீர்கள் என்று சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு கிராமத்தில் இருக்கவங்க அங்கிருந்து ஒரு 50-100 கிலோமீட்டர் தள்ளி போய் டவுனில் தேடுறது, அந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை தேடினீர்கள் என்றால் எளிமையாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இது முதல் அமைப்பு. உத்தியோகத்தில் இடமாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த காலகட்டம். அதே போல் வெளியிட மாற்றங்கள், குறிப்பாக வெளிநாடு போயிட்டு வேலை செய்யணும், வெளி மாநிலங்களில் வேலை செய்யணும்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ஆண்டு தாராளமாக முயற்சிக்கலாம். வெளிநாடு வாய்ப்பு மிக சிறப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆக வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. பதவி உயர்வுகள் சார்ந்து யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த பதவி உயர்வுகள் ஒரு நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. தொழில் அமைப்புகளுக்கு வருங்க. தொழிலை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் ஒரு மிக மிக சிறப்பான காலகட்டம். தொழிலில் ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தொழிலை விரிவுபடுத்துவது, 10ஆம் இடத்திலே இருக்கின்ற ராகு பகவான் ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு தாவ விடுவது அல்லது பல தொழில்களை செய்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவது என தொழிலை அதிக அளவு விரிவுபடுத்துவது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. பல தொழில் செய்கின்ற ஒரு காலகட்டமாகவும் இந்த 2024 உங்களுக்கு அமையும். தொழிலில் இதுநாள் வரையிலும் இல்லாமல் இருந்த நகர்வு, பொருளாதார ரீதியான ஏற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆக தொழிலை பொறுத்த மட்டிலும் மிக மிக சிறப்பு. தொழிலில் நான் நொடிஞ்சு போயிருந்த 2020, 2021 காலகட்டங்கள்லாம் மிக பின்னடைவு அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த 24 நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது முதல் அமைப்பு. இரண்டாவது, இந்த திருமண அமைப்புகளுக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள் தாராளமாக இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே முயற்சிக்கலாம். திருமண அமைப்புகள் உங்களுக்கு மிக மிக மேன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது. தாராளமாக முயற்சிக்கலாம். இந்த மறுமணம், ஏற்கனவே திருமணமாகி மனமுறிவோ அல்லது கணவனை இழந்தோ மனைவியை இழந்தோ வாழ்க்கை துணையான் பிரச்சனையால் பிரிவினையில் இருக்கின்ற நண்பர்களுக்கு கூட அல்லது வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு கூட மறுவாழ்வினை ஏற்படுத்தக்கூடிய மறுமணத்திற்கான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது. அந்த வகையிலே இது ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டம். அதற்கும் தாராளமாக முயற்சிக்கலாம். இந்த வழக்குகள் ஏதேனும் சென்று கொண்டிருக்கின்றது, குறிப்பாக தொழில் சார்ந்த வழக்குகள் உங்களுக்கு ஏதேனும் நிலுவையில் இருக்கின்றது, குடும்ப வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் இருக்கின்றது என்றால் அதையெல்லாம் வென்று முடிக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது. அந்த வகையிலே இது ஒரு மிக மிக நல்ல மேன்மையான காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். வழக்குகளில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய காலம் இக்காலம். திருமண அமைப்புகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய காலம் இக்காலம். குழந்தை பாக்கியம் நண்பர்களே, இந்த ஆண்டின் முதல் 5 மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம் வரையிலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமைகின்றது. ஆக புத்திர பாக்கியத்திற்கு இது மிக மிக மேன்மைகளை வழங்குகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருந்தவர்கள், கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளாக
குழந்தைகள் இல்லாமல் மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட இறைவனின் கருணையினால் இந்த ஆண்டு அந்த குழந்தை பாக்கியம் சித்திக்கக்கூடிய புத்திர பேருன்னு சொல்லக்கூடிய வம்ச விருத்தி கிடைக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான ஆண்டாக இந்த 2024 உங்களுக்கு வம்ச விருத்தியை தர இருக்கின்றது. தாராளமாக நீங்கள் இறைவனை முதன்மைப்படுத்தி முயற்சியுங்கள். இது சிறப்புங்க. காதல் அமைப்புகள் வெற்றி பெறுகின்ற ஒரு காலகட்டமாகவும் உங்களுடைய காதல் கல்யாண வாழ்க்கையில் நிறைவு பெறுகின்ற காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. அந்த வகையிலும் இது மேன்மை மிகுந்த காலம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால் அன்பு நண்பர்களே, உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மைகள் எங்கு உண்டு? பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய சேமிப்பு இல்லை, பேங்க் பேலன்ஸ் கூட இல்லை, குறிப்பாக பொருளாதார ரீதியாக கடன் பட்டு கொண்டிருக்கின்றோம், கடன் அமைப்புகளில் சிக்கி கொண்டிருக்கின்றோம் என்பவர்களுக்கு கூட அந்த கடனெல்லாம் குறைகின்ற ஒரு காலகட்டம். கடன் அமைப்புகளை கண்டு நீங்கள் பயம் வேண்டிய அவசியமில்லை என்கின்ற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நகர்வு மேம்பட போகின்ற ஒரு காலகட்டம். சேமிப்புகள் ஒரு அளவு உங்களுடைய கைக்கு அடக்கமாக வருகின்ற ஒரு நல்ல அமைப்பு நண்பர்களே. ஆக சேமிப்புகள் ஆகச் சிறந்ததாக உங்களுக்கு அமையும். அந்த வகையில் இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க போகின்ற ஒரு மேன்மை மிகுந்த காலம் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. இது ஒரு அமைப்பு. ஆக இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை வழங்குகின்றது. உடல்நல ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவு கூட இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே சரியான மருத்துவம் கிடைத்து மருத்துவத்தின் உதவியினால் ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அதி உன்னதமான காலகட்டமாகவும் உடல்நிலை மேம்படுகின்ற காலகட்டமாகவும் இது அமைகின்றது. ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கும், பிஆர் கிடைக்கல அப்படின்னு பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு கூட அந்த பிஆர் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான காலகட்டம் இது. ஆக மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வெளிநாடு வாழ்க்கை மிக அமோகமாக அமையப் போகின்ற ஒரு அதி உன்னதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. ஆக தொழில், வியாபாரம், திருமண அமைப்பு, புத்திரவாக்கியம், வெளிநாட்டு வாழ்க்கை, வழக்குகளில் வெற்றி, கடன் தொல்லை தீருதல், நோய் அமைப்புகள் விலகுதல்னு அனைத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற ஒரு அதி உன்னத காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. அதேபோல் தகப்பனார் வழியிலிருந்து பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் வரவேண்டி இருக்கின்றது, இந்த காலகட்டத்தில் வந்துடும். குழந்தைகளின் படிப்பில் இருந்து வந்த தடைகள் விலகி விடுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். குறிப்பாக இந்த ஆண்டின் பிற்பகுதியில் அது கொஞ்சம் வேகமாக விலகிடும். இந்த ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து குழந்தைகள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு தடைகளாக இருந்தார்களோ, உங்களுடைய தொழிலுக்கு போட்டிகளாக இருந்தார்களோ, அவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகுகின்ற ஒரு அதி உன்னத காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. ஆக இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் வழங்குகின்ற காலகட்டமாக இதில் அமைகின்றது. சரிங்க, மிதுன ராசி நேயர்கள் எங்கெல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், இந்த ஆண்டின் முற்பகுதியில் பெரிதாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, ஆனால் பிற்பகுதியில் கொஞ்சம் உண்டுங்க. அதாவது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அந்த கடைசி ஒரு 7-8 மாதங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும். படிப்பில் கொஞ்சம் பசங்க டல்லாகிற காலகட்டம் பின் வாழ்க்கையில். ஆக அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பசங்களுக்கு கூடுதலாக எடுத்து கொடுக்க வேண்டியது அவசியம். இந்த ஆண்டு முழுக்க பள்ளி படிப்பில் இருக்கின்ற உயர் படிப்பும் கொஞ்சம் டல் தான், ஆனால் மெயின்டைன் பண்ணி வந்துடுவீங்க. இருந்தாலும் படிப்பில் கொஞ்சம் பசங்க மிதுன ராசிக்கார குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா பெற்றோர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். முதல் அமைப்பு. இரண்டாவது, இது உங்களுடைய தகப்பனாரின் உடல்நிலையை தொந்தரவு செய்யும். ஆக பூர்வீகத்திலிருந்து நன்மைகளை வழங்கி தகப்பனாரின் உடல்நிலையை தொந்தரவு செய்வது அல்லது தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துகின்ற காலம் என்பதனால் தகப்பனாரோடு ஏதேனும் முன்ன பின்ன பிரச்சனைகள் இருக்கு என்றாலும் கூட அப்படியே அனுசரித்து ஏற்றுக்கொண்டு செல்வது மிதுனராசினியர்களுக்கு நன்மை. தகப்பனாரை எதிர்த்து நிற்க வேண்டாம் என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது, சாலச் சிறந்ததும் கூட. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால், இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அடுத்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள் என்றால் 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு இங்கிருந்து அங்கே தாவலாம், அங்கிருந்து அங்கே தாவலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுப்பார். ஆனால் இன்னொரு இடத்துல வேலை உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு இருக்கின்ற வேலையை விட வேண்டும் என்பதில் மட்டும் நீங்கள் மிதுனராசினியர்கள் சற்று கவனமாக இருந்து கொண்டீர்கள் என்றால் போதுமானது. அதே போல் இந்த காலகட்டம் உங்களுக்கு உடல்நிலையில் சின்னதாக, குறிப்பாக இந்த ஆண்டின் கடைசி 6 மாதம் ஜூன் மாதத்திலிருந்து உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தி மருத்துவ செலவுகளை வைக்கும். அதனால் கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துவதும் உடல்நிலையில் 12 அதாவது இந்த ஆண்டு 12 மாதங்களில் பின் 6 மாதங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகுலேருந்து சில செலவுகளுக்கு ஆளாக்குவார். அதை கூடுமானம் வரையிலும் சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆக அன்பு நண்பர்களே,
எங்கு சிறப்புன்னு பார்த்தோம், எங்கு கவனமாக இருக்கணும்னு பார்த்தோம்ங்க. பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் பைரவ பெருமானை வழிபாடு செய்வதும் பிள்ளையார் பெருமானை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு சிவனாலயத்துக்கு போயிருங்க. சிவனாலயத்தில் பைரவரையும் பிள்ளையாரையும் வழிபடுவது உங்களுக்கு சாலச்சிறந்த ஏற்றங்களை இந்த காலகட்டத்தில் பெற்றுக் கொடுக்கும். இது உங்களுக்கு பரிகாரமாக அமைகின்றது. ஆக இப்படிதான் மிதுன ராசி நேயர்களுக்கு கோச்சார பலன் உண்டு. இது என்ன இருந்தாலும் கோச்சார பலன், இதோடைய பலம் 20%. இதை நம்பிய ஒரு வாழ்வில் ஏற்றமோ இறக்கமோ நிச்சயம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் பிறப்பு நேரத்தின் அடிப்படையில் உண்டு. அதன்படியும் நல்ல தசாபுக்தி போச்சுன்னா இந்த காலகட்டம் 100% வெற்றி. அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னா 20% வெற்றி தான். சரிங்களா? உங்களுடைய சுயஜாதகமும் ஒரு முறை அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடரிடம் சென்று சரியான தசாபுக்திகள்லாம் போகுதா அப்படின்னு ஒரு முறை பரிசோதனை செய்து கொண்டு பெரிய பெரிய காரியங்களில் நீங்கள் இறங்குவது நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். 2024 கடகராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது என்பதனை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் நண்பர்களே. கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு கடகராசிக்காரங்க முதல்ல யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்தினுடைய 4 பாதம், அதனை அடுத்து ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய முழு 4 பாதம். இந்த 9 நட்சத்திர பாதங்களுக்கு உட்பட்டவர்கள் அனைவரும் கடகராசிக்கு உட்பட்டவர்கள். பொதுவாகவே கடகராசி பொதுநலம் மிக்க ராசி. மனசஞ்சலம் இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பாக இயக்குகின்ற ராசி. பெரும்பாலும் தாயுள்ளம் கொண்ட ராசி, அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ராசி, அப்பாவிகள் அதிகம் பிறக்கக்கூடிய ராசி இந்த கடகராசி. இந்த நண்பர்களை பொறுத்த மட்டிலும், கடகராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இது ஒரு பெரிய யோக ஆண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் அமைப்புகளில் இந்த ஆண்டு முழுக்கவும் 8ஆம் இடத்துல சனி பகவான் அமர பெற்றிருக்க போகின்றார். 10ஆம் இடத்தில் குரு மற்றும் 11ஆம் இடத்தில் குரு அப்படிங்கிற மாதிரி 2 இடங்கள்ல மாறி மாறி குரு அமருகின்றார். 3ஆம் இடத்துல கேது. இந்த ஆண்டை நீங்கள் 2ஆக பிரித்து கொள்ளலாம். முதல் 4 மாதங்கள் அஷ்டம சனி நடக்கிறதுனால முழுமையா கவனமாக இருந்துக்கணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. முதல் 4 மாதங்கள் இப்பொழுது நான் சொல்ல போகின்ற நற்பலன்களை கொஞ்சம் குறைவா எடுத்துக்கிட்டு தீய பலன்களை அதிகமா எடுத்துக்கணும். பின் 8 மாதங்கள் நற்பலன்கள் சற்று மேலோங்கி இருக்கும். சரிங்களா? பின் 8 மாதங்கள். ஆக முதல்ல இப்ப நம்ம எதெல்லாம் கடகராசி நேயர்களுக்கு நன்மை அப்படிங்கிற அமைப்புகளுக்குள்ள முதல்ல போயிடுவோம். ஒரு ஆகச் சிறந்த காலகட்டமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இதுவரைக்கும் சரியான உத்தியோகம் அமையல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த ஆண்டின் பிற்பகுதி வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கிடைக்கின்ற வேலை வாய்ப்புகள்ல அப்படியே நகர்றது நல்லது. அது ஒரு சிறப்பான வேலையாக இருக்கும், உங்க தகுதிக்கு ஏற்ற வேலையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் மிக உயர்வு இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட ஓரளவு பரவாயில்லைங்கிற தன சேர்க்கை, தன சேமிப்பு இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அன்பு நண்பர்களே, இதுவரைக்கும் சரியான உத்தியோகம் அமையல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த ஆண்டின் பிற்பகுதி வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கிடைக்கின்ற வேலை வாய்ப்புகள்ல அப்படியே நகர்றது நல்லது. அது ஒரு சிறப்பான வேலையாக இருக்கும், உங்க தகுதிக்கு ஏற்ற வேலையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கிடைக்கின்ற வேலையை எடுத்துக்கொண்டு அப்படியே நகருவது நல்லது. ஒரு வருமானத்திற்கான, ஒரு ஜீவனத்திற்கான ஒரு வேலை உண்டு அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இது முதல் அமைப்பு. ஏற்கனவே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு உத்தியோக மாற்றங்களை ஏதேனும் நிகழ்த்த நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கலாம். உத்தியோக மாற்றங்கள் உங்களுக்கு சிறப்பானதாக கை கொடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டம். ஏன்னா அட்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு நீங்க கேட்டாலும் கூட ஓரளவு எப்பொழுதுமே பண பரிவர்த்தனை, பண நடமாட்டம் கையில் இருந்து கொண்டே இருக்கின்ற ஒரு காலகட்டமாகவும் இது அமைகின்றது. அந்த வகையில் எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவுகள்ல இருந்து நெருக்கடிகளை தப்பிக்க வச்சிரும், பயப்பட வேண்டாம். ஆக பண புழக்கம், பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் சில தடைகள், தாமதங்களை கடந்தும் சுப நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு 2024 கடகராசி நேயர்களுக்கு அமைகின்றதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாமல் போகாது. இருக்கின்ற வேலை, சம்பள உயர்வு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட உங்களுக்கு வருமான ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் பார்த்தீர்கள் என்றால் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு பெரிய லாபத்தை அடைய முடியாது. ஆனால் இந்த ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து இருந்து வந்த மிக கடுமையான இறுக்கம், தொழில் சார்ந்து பெரிய ஓட்டம் இல்லாமல் இருந்த அமைப்புகள் எல்லாம் கூட விலகி ஓரளவு பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு வருமான ஓட்டமும் தொழில் சார்ந்த ஒரு நல்ல நகர்வும் ஏற்படுகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் தொழில், வேலை, வியாபாரம் இருக்கும். ரொம்ப சிறப்பு கிடையாது, ரொம்ப பின்னடைவும் கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு நடுநிலை தன்மையோடு வேலை, தொழில், வியாபாரம் செல்லுகின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆண்டு இந்த ஆண்டு. திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம், இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நீங்க முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அழகா
திருமண அமைப்புகள் முடிஞ்சிடும், அழகாக நீங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் வரன் பார்க்கறதுல சிரமங்கள், வரன் பார்க்கறது கொஞ்சம் தேடி தேடி பார்க்க வேண்டியது, அந்த மாதிரியான சில சூழ்நிலைகளுக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள். அதில் மட்டும் கொஞ்சம் சிரமப்படாமல் அப்படி இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பு தான் நண்பர்களே. ஆக திருமண அமைப்புகள் கைகூடி வரும், கொஞ்சம் தாமதமாகும், அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் மிக உயர்வு இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட ஓரளவு பரவாயில்லைங்கிற தன சேர்க்கை, தன சேமிப்பு இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. புத்திர பாக்கியத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குறிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கருவுறுவது, அந்த குழந்தை அமைப்புகள் கைக்கு கிடைப்பது, ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு மிக சிறப்பாக உண்டு. தாராளமாக முயற்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சம் சில சட்ட சிக்கல்களுக்குள்ளானாலும் சில பங்காளி சண்டைகளுக்குள்ளானாலும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை. படிக்கின்ற குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து படிப்பில் ஓரளவு நாட்டம் நகர்ந்து விடும், பயப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுறதுக்கு சிறப்பான காலகட்டம், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு சிறப்பான காலகட்டம். இதெல்லாம் நல்ல மேன்மை நண்பர்களே, அதில் எதுவும் மாற்று கருத்து கிடையாது. ஆக இதெல்லாம் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. அதே போல் வெளியூர் போகிறது, வெளி மாநிலம் போகிறது, இருக்கிற சொத்தை நீண்ட நாளாக விற்க முடியாமல் ஏதாவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை விற்கிறதுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம். இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான இடங்கள்ங்க. எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு எட்டு பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, அதற்கு முன்பு ஒரு வார்த்தை, அட்டமத்தில் இருக்கின்ற சனிதான் கோச்சாரத்தில் மிக மிக பலமானவர். அந்த அமைப்பின்படி எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும். நம்ம சொன்ன நற்பலன்கள் எல்லாம் உங்களுக்கு எளிமையாக கிடைக்காது, கொஞ்சம் சிரமப்பட்டு கிடைக்கலாம், அல்லது அளவு குறைவாக கிடைக்கலாம், அந்த மாதிரி. ஆக எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இப்போ கவனமாக இருக்கணுங்கிறத கவனிங்க. திருமணம் நடைபெறும், ஆனால் கொஞ்சம் அலைச்சல்களுக்கு பிறகுதான் நடைபெறும். பொண்ணு பார்க்க சலிக்கக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, திருமணம் ஆனாலும் திருமண வாழ்க்கையில் அடிக்கடி குடும்பத்தில் பிரச்சனைகளையும் சண்டை சச்சரவுகளையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்ற காலகட்டம் இது. ஆக அதனை உணர்ந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகலைன்னா குடும்ப வாழ்க்கை அடிக்கடி பிரச்சனைக்குள்ளாகும், பஞ்சாயத்துக்குள்ளாகும் என்பதனை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால் 3ஆம் இடத்தில் வருகின்ற கேது ஒரு இடத்தை நல்ல விலைக்கு விற்கிறது, வெளியூர் போகிறதுனால சிரமப்படுத்தி தான் போக வைப்பார், எளிமையாக போக வச்சிட மாட்டார். விற்கிறது 10 லட்ச ரூபாய் இடத்த 8 லட்ச ரூபாய்க்கு தான் விற்க வைப்பார். ஆக அந்த மாதிரியான கொஞ்சம் நஷ்டப்பட்டாலும் விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருப்பவர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். ஆனால் கொஞ்சம் நட்டத்துக்கு தான் விற்கிற மாதிரி இருக்கும். அதே போல் பருவ வயது குழந்தைகள் படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை அடைகிறது, வண்டி வாகனங்களில் இந்த வித்தைகள் எல்லாம் காண்பிப்பதை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட வேண்டியது அவசியமானது. குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும், உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். தொழில் வேலை வாய்ப்புகள் எல்லாம் ஓரளவு நல்லா இருக்கும்னு சொன்னேன், ஆனால் ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது, சரிங்களா? அதனால் அகலக்கால் வைக்காமல் தொழிலில் பெரிய முதலீடுகள் உள்ளே கொண்டு போயிட்டு போடாமல் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறத வரைக்கும் நகர்த்துறதுக்கான காலகட்டம். 11ல் வருகின்ற குரு கூட உங்களை வளர வைக்க விட மாட்டார். இருக்கின்ற இடத்தை விட்டு நீங்கள் அடி வாங்கி வெளியில் ஓடாமல் பார்த்துக்கிற ஒரு பலத்தை மட்டும்தான் அவர் கொடுப்பார். ஆக பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அகலக்கால் வைக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் நண்பர்களே. உடல்நிலையிலையும் வயதானவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. கிட்டத்தட்ட இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு 50% நன்மை, 50% கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள்னு சரிபாதி பலன்களாகத்தான் அமைகின்றது. ஆக இந்த இடங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்க வேண்டியது அவசியம். பரிகாரத்தை பொறுத்த மட்டிலும் அங்க ஈனமானவர்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றவர்கள், இவர்களுக்கு நீங்கள் அளிக்கின்ற அன்னதானங்கள், ஆடை தானங்கள் இது உங்களுடைய இந்த கெடுபலன்களை சற்றே குறைக்கும், தீர்க்க முடியாது, குறைக்கும். அதேபோல் தெய்வங்களில் பைரவ பெருமானை வழிபடுகின்ற பொழுது ஓரளவு இந்த கடினத்தன்மை குறையும், ஆனால் முழுமையாக தீராது. இது எல்லாமே பரிகாரம்ங்கிறது ஒரு 20-30% தான் குறைக்க முடியும், சரிங்களா? அதை வைத்து உங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தி அன்னதானம் செய்வதன் மூலம் தாக்கங்களை சற்றே நீங்கள் குறைத்து கொள்ளலாம். இது உங்களுக்கான பரிகாரம். அன்பு நண்பர்களே, கோச்சாரத்தின் அடிப்படையில் இந்த 2024 உங்களுக்கு இப்படிதாங்க சாதகமும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய இடங்களும் உண்டு. இது கோச்சார பலன், இது 20% தான். இதை கண்டு நீங்கள் பெரிய அளவில் அஞ்ச வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்கு, அதுவே முழுமையான பலன்கள். அதன்படி நல்ல தசாபுக்திகள் சென்றால் நன்றாக இருப்பீர்கள். நீங்க முக்கியமான விஷயம் ஏதாவது பண்றதாக இருந்தால் 1க்கு 2 முறை யோசித்து சிந்தித்து செயல்படுவதும், ஒரு முறை சுய ஜாதகத்தை ஆலோசித்துக் கொண்டு அதில் நன்றாக இருந்தால் தாராளமாக நீங்கள் இறங்கலாம். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பரிசோதனை செய்து கொள்வது சிறப்பு. அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் 2024 இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கின்றது என்பதனை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். எங்கெல்லாம் உங்களுக்கு நன்மையை வழங்க இருக்கின்றது, எங்கெல்லாம் சற்றே நீங்கள் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும், பரிகாரம் என தேவைப்பட்டால் என்ன பரிகாரங்களை செய்யலாம் என்பதனை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். கன்னி ராசி
கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் உத்திர நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4ஆம் பாதமும், அஸ்த நட்சத்திரத்தினுடைய 4 பாதமும், அதேபோல் சித்திரை நட்சத்திரத்தினுடைய முதல் 2 பாதமும், இந்த 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய நண்பர்கள் இந்த கன்னி ராசிக்குள்ளாக அடக்கம் பெறுவார்கள். கன்னி ராசியை பொறுத்த மட்டிலும் மிகவும் அழகானவர்கள் பிறப்பெடுக்கின்ற ராசி, புதனினுடைய ஆதிக்கம் நிறைந்த ராசி. அதாவது அறிவார்ந்த சிந்தனைகளும் அழகான சிந்தனைகளும் குழந்தைத்தனமான சிந்தனைகளும் இவர்களிடம் உண்டு. எப்பொழுதுமே கலகலப்பாக இருக்கின்ற ராசி நேயர்கள் என்றால் அதில் மிக முக்கியமான ராசி இந்த கன்னிராசி நேயர்கள். இப்பேற்பட்ட இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, ஒரு சிறப்பற்ற தொழில் அமைப்புகளையும் பொருளாதார அமைப்புகளையும் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அது அனைத்தும் ஏப்ரல் மாதத்திலிருந்து விலகி தொழில் ரீதியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகருகின்ற ஒரு ஏற்றம் உண்டு. ஆக வேலை, தொழில், வியாபாரம் சிறப்பாக அமையும். பொருளாதார ரீதியாக ஓரளவு கையில் சேமிப்புகளை வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது. கடன் தொந்தரவுகளில் இருந்து சற்றே விலக்களிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது. இந்த ஆண்டின் பிற்பகுதி கடன் தொந்தரவு, நோய் தொந்தரவு எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு ஒரு விலக்கை பெற்று அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் வளருவதற்கான ஒரு ஏறுமுகமான பாதையை இந்த ஆண்டின் பிற்பகுதி உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் நண்பர்களே. இந்த ஆண்டு 2024 எந்த விதமான பலாபலன்களை வழங்க இருக்கின்றது? அதில் முதலாவதாக நன்மைகள் எங்கெங்கு? அதற்கு முன்பாக நான் உங்களுக்கு ஒரு சிறு தகவல். உங்களுடைய ஜென்ம ராசியில் கேது அமர்ந்து ஏழாம் இடத்திலே ராகு இந்த ஆண்டு முழுக்கவும் இருந்தாலும் கூட 6ஆம் இடத்தில் இருக்கின்ற சனியும் 9ஆம் இடத்திற்கு பெயரப் போகின்ற குருவும் உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மைகளை வழங்குவார்கள். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஆண்டை நீங்கள் 2ஆக பிரித்து கொள்ளலாம். ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரையும் ஒரு பகுதியும், மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையும் மறுபகுதியுமாக பிரித்து கொண்டு பிற்பகுதியில் நான் சொல்லுகின்ற நற்பலன்களை அதிகமாகவும், முற்பகுதியில் நான் சொல்லுகின்ற கெடுபலன்களை அதிகமாகவும் நீங்கள் புரிந்து கொள்வது சிறப்பு. இப்போ நம்ம உள்ள போலாம் நண்பர்களே. உங்களுக்கான கன்னி ராசி நேயர்களுக்கான நன்மைகள் எங்கெங்கு உண்டு? முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் இல்லை, படித்து விட்டேன், என் பெயரை விட என்னுடைய படிப்பு மிக நீண்டு இருக்கின்றது, பட்டய படிப்புகளாக என்னுடைய பெயருக்கு பின்பாக, ஆனாலும் சிறப்பான வருமானத்திற்கான ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் இல்லை என்று சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற கன்னிராசி நேயர்களுக்கு கூட இந்த ஆண்டு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக அமைகின்றது. முதல் விஷயம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக என்னால் அடுத்த கட்டத்திற்கு வளர முடியவில்லை. குறிப்பாக உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா, நான் எந்த நிலையில் இருந்தேனோ அந்த நிலையிலே தான் இது நாள் வரையிலும் இருந்து கொண்டிருக்கின்றேன். அடுத்த கட்டத்திற்கு வளருவதோ, ஒரு ப்ரமோஷன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல பதவி உயர்வோ இது நாள் வரையிலும் எங்களுக்கு இல்லை என்கின்ற நண்பர்களுக்கு கூட இந்த ஆண்டு பதவி உயர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக அமைகின்றது. ஆக அதிலும் நல்ல மேன்மை. உத்தியோகம் செய்கின்ற இடங்கள்ல உங்களுக்கு இடர்பாடுகளாக இருந்தவர்கள், அடுத்த கட்டத்திற்கு உங்களை வளரவிடாமல் கூடவே இருந்து தடை செய்து கொண்டிருந்தவர்கள் கூட இந்த ஆண்டு உங்களை விட்டு விலகுகின்ற அல்லது நீங்கள் அவர்களிடமிருந்து விலக்கம் பெற்று வேறு நல்ல இடத்திற்கு நகர்வு பெறுகின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. உத்தியோகத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல ஏற்றம். இதனால் வரையிலும் ஒரு குறிப்பிட்ட முதலீடை போட்டு என்னால் தொழிலை துவங்க முடியவில்லை, இருக்கின்ற தொழிலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியவில்லை என்று சிரமப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த ஆண்டு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக அமையும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் இது சிறப்பான ஒரு ஆண்டு. தொழிலை புதிதாக துவங்கலாம். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் மிக மிக சிறப்பு. புதிதாக தொழில் துவங்கலாம். அந்த தொழில் துவங்குவதற்கான வங்கி கடன்கள் ஏதேனும் வாங்குவதாக இருந்தால் கூட இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். தாராளமாக முயற்சிக்கலாம். அது தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல நகர்வினை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. இது ஒரு அமைப்பாக தொழிலை பொறுத்த மட்டிலும் மிக சிறப்பு. குறிப்பாக மந்தமாக இருந்த தொழில், நகராமல் இருந்த தொழில், அப்படியே கடன் அமைப்புகளில் உங்களை சிக்க வைத்துக் கொண்டிருந்த தொழில், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் 2, 8ஆம் அச்சுக்களில் உங்களுக்கு ராகு கேதுக்கள் அமர்ந்து ஒரு சிறப்பற்ற தொழில் அமைப்புகளையும் பொருளாதார அமைப்புகளையும் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அது அனைத்தும் ஏப்ரல் மாதத்திலிருந்து விலகி தொழில் ரீதியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகருகின்ற ஒரு ஏற்றம் உண்டு. ஆக வேலை, தொழில், வியாபாரம் சிறப்பாக அமையும். இதை தான் இவ்வளவு நேரம் நான் மூச்சு பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. அந்த அமைப்புகளில் இது மேன்மை. அதனை அடுத்ததாக திருமணம்னு வருகின்ற பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி திருமணத்திற்கு மிக 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 சிறப்பான காலகட்டம். தாராளமாக முயற்சிக்கலாம். திருமண அமைப்புகள் கைகூடி வரும். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி புத்திரப்பேருன்னு சொல்லக்கூடிய வம்ச விருத்திக்கு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது. அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஏற்படுத்தி கொடுக்கும். புத்திர பாக்கியம் திருமணத்தை பொறுத்த மட்டிலும் மிக சிறப்பு. என்னுடைய குழந்தை இங்க வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறான், என் குழந்தைக்கு இன்னும் வேலை கிடைக்கலன்னு வயதான
கன்னிராசி நேயர்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தை கண்டு மன மகிழ்வு பெறுகின்ற ஆகச் சிறந்தது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த ஆண்டு 2024 கன்னிராசி நேயர்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. வெளிநாடு முயற்சி, யாரெல்லாம் வெளிநாடு போகணும், வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்கணும், வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகணும், வெளிநாடுகளில் போய் குடியேறி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த ஆண்டினுடைய முற்பகுதி முதல் 4 மாதம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு வாசம், வெளிநாட்டு படிப்புன்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டினுடைய முற்பகுதி உங்களுக்கு அமைகின்றது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் நண்பர்களே. ஏற்கனவே அங்கு இருப்பவர்கள் இந்த பிஆர்னு சொல்லக்கூடிய நிரந்தர குடியுரிமை, பெர்மனன்ட் ரெசிடென்சி, கிரீன் கார்டு இந்த மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை வெளிநாடுகளில் எதிர்பார்த்திருப்பவர்களுக்கும் இந்த ஆண்டின் முற்பகுதியில் அதற்கான அமைப்பு உண்டு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். படிக்கின்ற குழந்தைகள் இந்த ஆண்டின் முற்பகுதியிலிருந்தே படிப்புல ஒரு நல்ல நகர்வும் ஏற்றமும் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உடல்நிலையை பொறுத்த மட்டிலும் ஜென்மத்தில் இருக்கின்ற கேது உடல்நிலையில் தொந்தரவுகளை கொடுத்தாலும் 6ஆம் இடத்து ராகுவும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஜென்ம ராசிக்கு கிடைக்க போகின்ற குருவின் பார்வையும் உடல்நிலை தொந்தரவுகளை கட்டுப்படுத்தும். பொருளாதார ரீதியாக ஓரளவு கையில் சேமிப்புகளை வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது. கடன் தொந்தரவுகளிலிருந்து சற்றே விலக்களிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது. இந்த ஆண்டின் பிற்பகுதி கடன் தொந்தரவு, நோய் தொந்தரவு எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு ஒரு விலக்கை பெற்று அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் வளருவதற்கான ஒரு ஏறுமுகமான பாதையை இந்த ஆண்டின் பிற்பகுதி உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான ஊக வாணிபகங்களின் அடிப்படையில் வியாபாரம் செய்பவர்கள், வருமானம் ஈட்டுபவர்கள், உங்க ஜாதக தசாபுக்திகள் வலுத்திருந்தால் மட்டும் முதலீடு செய்வது நல்லது. இந்த அமைப்புகளில் இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கின்ற ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையப்பெறுகின்றதுங்க. சரி, எங்கு கன்னிராசி நேயர்கள் சற்றே கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். திருமணம் நடக்கும்னு சொன்னோம்ங்க. ஆனால் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணுறீங்க, இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுறீங்க, பெற்றவர்களின் சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்கிறீர்கள் என்றால் அதற்கு மிக எளிமையாக உதவுவார். ஆனால் இந்த சடங்கு சம்பிரதாயங்களின் அடிப்படையில் செய்கின்ற திருமணங்களை கொஞ்சம் தாமதப்படுத்துவார். இல்லை அந்த பண வரவுக்கு, அதுவும் முதல் 4 மாதங்களில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் நீங்கள் திருமணம் பண்ணுறீங்கன்னா திருமணம் நடத்துறது ப்ராசஸையே கொஞ்சம் சிரமப்படுத்தி பண்ண வைப்பார். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2வது, கணவன் மனைவிக்கு இடையில் அடிக்கடி இந்த ஆண்டு சண்டைகள் நடைபெற்று கொண்டிருக்கும், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அந்த வகையில் கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் வருகின்ற பொழுது விட்டு கொடுத்து போகணும், இல்லைன்னா அது கோர்ட்டுக்கு போயிடும். அதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்ங்க. அதனால கணவன் மனைவி வாழ்க்கையில் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு, உங்களுக்கு கிடையாது, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்ற காலகட்டம், அல்லது ஏதேனும் ஒரு காரணத்திற்காக, தொழில் விஷயத்திற்காக, உத்தியோக விஷயத்திற்காக உங்களை பிரிந்து வெளிநாடு, வெளிமாநிலம் நீண்ட காலகட்டம் கொஞ்சம் கேப் விழுற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஒன்றாக சேர்ந்து இல்லாமல் சுபபிரிவாக வேலைக்காக வெளியிடங்கள் போகிறது, அந்த மாதிரியான தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிருக்கிறது நல்லது. பருவ வயது கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த காலகட்டத்தில் இந்த காதல் உட்பட சில விஷயங்களில் கொஞ்சம் எண்ண தடுமாற்றங்கள் குறிப்பாக முதல் 4 மாதங்களில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அதில் கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கிறது நல்லது. குழந்தைங்க அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்காங்க, கன்னிராசி நேயர்கள் காலேஜ் படிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், டீனேஜர்ஸில் இருக்காங்கன்னா பெற்றவர்கள் சற்று ஒரு பார்வை அவர்களின் மீது வைத்துக்கொள்வது நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் கவனிச்சு இருக்க வேண்டியது உங்களுக்கு மிக மிக அவசியமானது. அடிக்கடி உடல்நிலையில் கொஞ்சம் மந்தமும், எண்ணங்களில் தடுமாற்றமும், மனக்குழப்பங்களும் ஏற்படும். ஆனால் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதனால் அந்த தொல்லைகள் உங்களுக்கு விலகும். பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அன்பு நண்பர்களே, இந்த இடங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருந்திருக்க வேண்டியது அவசியம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையார் பெருமான், அந்த ஈசனின் மைந்தன், முதன்மை மைந்தன், ஆணை முகத்தவன், 5 கரத்தவனினுடைய பாதம் பணிந்து அவனுடைய வழிபாடுகளை செய்தும், மனம் அடக்கிய சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதிகள் உங்களுக்கு அருகாமையில் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமையில மாலை வேளையில் அங்கு சென்று தொழுது வருவதும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஏற்படுகின்ற தீமைகளிலிருந்து சற்றே விலக்களிக்கும். இது ஒரு வீரியம் குறைக்கின்ற ஒரு முயற்சி. இது ஒரு தவிர்க்க முடியாது, செயல்களை தவிர்க்க முடியாது, வீரியம் குறைக்கலாம். ஆக பொது பலன்களின் அடிப்படையில் இப்படிதாங்க கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2024 அமைகின்றது. இது ஒரு 20%. பொது பலன் அப்படிங்கிறது ஒரு 20% தாங்க அதிகபட்சம். இந்த அமைப்பு உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து மாறும். அதுதான் மிக மிக முக்கியமானது. உங்களுடைய தசாபுக்திகள் நன்றாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இறங்கி வேலை செய்யலாம். அனைத்திலும் வெற்றி உங்கள் பக்கம். உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடரிடம் உங்களுடைய சுய ஜாதகத்தை காட்டி உங்களுக்கு சரியான தசாபுக்தி போகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக தொழில் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த முயற்சிகளை நீங்கள் ஈடுபடுவது மிக மிக மேன்மை. ஆக அன்பு நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம். 2024 புத்தாண்டு உங்களுடைய ராசிக்கு, குறிப்பாக சிம்ம ராசி நேயர்களுக்கு
எப்படி அமைய இருக்கின்றது, எங்கெல்லாம் ஏற்றங்கள், எங்கெல்லாம் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும், பரிகாரம் என தேவைப்பட்டால் என்ன பரிகாரங்களை செய்யலாம் என்பதனை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சிம்மம். சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் மக நட்சத்திரம் 4 பாதம், பூர நட்சத்திரத்தினுடைய 4 பாதம், உத்திர நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம், இந்த 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய ராசி. இதுல பிறந்தவர்கள் அனைவரும் இந்த சிம்ம ராசிக்கு உட்பட்டவர்கள். அப்பேற்பட்ட இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அதிகாரம் மிக்கவர்கள், அரசியல் நாட்டம் கொண்டவர்கள், எங்கிருந்தாலும் தலைமையாக தானே இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள், தயால குணம் கொண்டவர்கள், நேர்மையானவர்கள். இந்த மாதிரியான பொது குண அமைப்பின் அடிப்படையில் பிறப்பவர்கள் இந்த சிம்ம ராசி நேயர்கள். இப்பேற்பட்ட இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு 2024 என்ன விதமான நன்மைகளை வழங்க இருக்கின்றது என்பதனை முதலாவதாக பார்த்து விடலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறு தகவல் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், கோச்சாரத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு கிடையாதுங்க. அதை தாண்டி சின்ன சின்ன இடங்கள்ல நன்மை உண்டு. அது என்னங்கிறது நம்ம சொல்லிடுவோம். 7ஆம் இடத்துல சனி பகவான் வலுப்பெற்று நிற்கிறாருங்க. பூர்வீகத்தை விட வெளிநாடு, வெளி மாநிலம் என கலாச்சாரங்கள் மாறுபட்ட இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இது நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டம். பூர்வீகத்தில் இருப்பவர்களை விட வெளிநாடு, வெளிமாநிலங்களில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் லாபங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது முதல் அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால், பொது வாழ்க்கைக்கு இந்த ஆண்டு மிக மிக சிறப்பான ஆண்டுங்க. ஒரு சமூக ஆர்வலராக இருப்பவர், சமூகத்தில் நற்காரியங்கள் செய்ய வேண்டும்னு துடிப்பவர், ஆன்மீக பணிகளில் இருப்பவர்கள், அரசியல் நாட்டம் கொண்டு இருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த நன்மைகளுக்கான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. ஆகையினால் அன்பு நண்பர்களே, பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல பெயரையும் புது புது அங்கீகாரங்களையும் பதவிகளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆண்டு இந்த 2024 சிம்ம ராசி நேயர்களுக்கு. அதில் மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டம். வேலை வாய்ப்புகள் கூட சரிவர இல்லாத நண்பர்களுக்கு இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பிற்பகுதி அப்படிங்கிறது ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரையும் ஒரு காலகட்டமாகவும், மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையும் கூடிய 8 மாத காலகட்டம் ஒரு காலகட்டமாகவும் நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்றால், பிற்பகுதி காலகட்டம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் உங்களுக்கு அமைகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால், உத்தியோகத்தில் இடமாற்றம் வேண்டும். நீண்ட நாட்களாக ஒரே நிறுவனத்தில் நான் பணிபுரிந்து வருகின்றேன், சற்றே இடமாற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த ஆண்டினுடைய ஆரம்ப காலகட்டமே ஏப்ரல் டு அந்த ஜனவரி டு ஏப்ரல் காலகட்டமே உங்களுக்கு இடமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டம். சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏதேனும் சென்று கொண்டிருக்கின்றது, பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் நிலுவையில் இருக்கின்றது, இன்னும் பாகப்பிரிவினை ஆக, அந்த மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இந்த ஆண்டினுடைய முற்பகுதியில் அமையும். அதற்கு இந்த ஆண்டு ஆகச்சிறந்த நன்மைகளை வழங்குகின்ற ஒரு சிறப்பான ஆண்டு. அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால், உயர்கல்வியில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக மேன்மையை வழங்குகின்ற ஒரு காலகட்டமாக அமைகின்றது. இந்த ஆண்டு என்ன நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும், தொழில் சார்ந்த நெருக்கடிகள் ஏற்பட்டாலும், உங்கள் கையில் ஒரு நல்ல பண புழக்கம், பண வரவு இருந்து கொண்டே இருக்கின்ற ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே, அதாவது முதல் 4 மாதத்திலேயே திருமணத்திற்கான அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு பலமாக இருக்கின்றது நண்பர்களே. ஆக திருமணத்திற்கு முயற்சிப்பவர்கள் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். புத்திரபாகியத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டினுடைய முற்பகுதியே உங்களுக்கு நல்ல செய்திகளையும் வம்ச விருத்திக்கான நற்செய்திகளையும் வழங்குகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமைகின்றது. ஆக புத்திர பாக்கியமும் இந்த ஆண்டினுடைய முதல் 4 மாதத்திலேயே உங்களுக்கு உறுதி செய்யப்படுகின்ற ஒரு மிக சிறப்பான காலகட்டம். ஆக திருமணம், குழந்தை பாக்கியம் இவை அனைத்தும் நல்ல மேன்மை. தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பெரிய ஏற்றம் இல்லை என்றாலும் கூட கணிசமான வருமானத்தையும் தொழில் நகருவதற்கான பொருளாதார ஓட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டினுடைய ஆரம்ப காலகட்டத்தை விட பிற்பகுதிகளில் இந்த வீடு கட்டுறதுக்கான அமைப்பு, ஏற்கனவே இருக்கிற வீடு ஏதாவது பிரித்து ரீஒர்க் பண்ணணும், மறுசீரமைப்பு செய்யணும், அல்லது புனரமைப்பு செய்யணும், அந்த மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு உகுந்த நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றதுங்க. பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்களாக மாற்றுவது, பழைய ஆபரணங்களை கொடுத்து புதிய ஆபரணங்களாக மாற்றுவது, இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு ஆகச்சிறந்த அமைப்பு. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. குழந்தைகளினுடைய படிப்பில் சிறக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகின்றது. தகப்பனாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விளங்குகின்ற காலகட்டமாக இந்த ஆண்டு விளங்குகின்றது. தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகின்றது. இந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு உண்டு நண்பர்களே. வெளிநாடு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள் கூட இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால், ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அந்த வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள், இடமாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு இனிதே அமையும்.
இது உங்களுக்கு நன்மைக்கான காலகட்டம். சரி, எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அது கொஞ்சம் லிஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிடணும். முதல் அமைப்பாக திருமணத்திற்கு முயற்சிப்பவர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் திருமணம் நடக்குங்க. ஒரு பொண்ணு பார்க்க வேண்டிய இடத்துல 2 பொண்ணு பார்க்க வேண்டிய இடத்துல 10 பொண்ணு பார்க்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் சிரமப்படாமல் அதை நீங்கள் முயற்சிங்க. திருமண அமைப்புகள் கொஞ்சம் தாமதப்பட்டு சிரமப்பட்டு கைகூடி வருகின்ற ஒரு காலகட்டம். முதல் விஷயம். திருமணம் ஆனதுக்கு பிறகும் திருமண அமைப்புகளில் சற்று கொஞ்சம் சரிவர சிறப்பான ஒரு அமைப்பு இல்லாத ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு ஏற்படும். ஆக கூடுமானம் வரையிலும் பெரிதாக சிரமப்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறது நல்லது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் டைட் பண்ணீங்கன்னா வழக்குகள், குடும்ப வழக்குகள், கணவன் மனைவி பிரிவினைகள், இந்த மாதிரி பிரிவினையை நோக்கி அது பயணப்பட்டு விடும். அதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா 7 சனி 8 ராகு குடும்ப வாழ்க்கையில் தொந்தரவு பண்ணுவாங்க. அதேபோல் தொழிலை பொறுத்த மட்டிலும் பெரிய உயரங்களுக்கு போகின்ற அமைப்பு கோட்சாரத்தின் அடிப்படையில் இல்லை. ஆக பெரிய முதலீடுகள், அளவுக்கு அதிகமான முதலீடுகளை தேவையில்லாமல் போடுவது இந்த காலகட்டத்தில் சிறப்பு கிடையாது என்பதனை உணர்ந்து இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ பழகிக்கிறது மேன்மை. இதனை பழகிக்கணும். இல்லைன்னா தேவையில்லாமல் கடன் நெருக்கடிகளில், பொருளாதார நெருக்கடிகளில் போய் சிக்கிருவீங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் நண்பர்களே. வாக்கு கொடுக்குறீங்கன்னா செய்து தரேன்னு சொல்லுங்க. 2 நாளில் செய்து தரேன், 4 நாளில் செய்து தரேன். அந்த கால வரையறையை கொண்டு வாக்கு கொடுப்பதை தவிர்ப்பது நல்ல மேன்மை. கால வரையறையை கொடுத்து நீங்கள் வாக்கு கொடுத்தீர்கள் என்றால் அதற்குள்ளாக உங்களால் அதனை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் கூட மிக அதிகம். அதனால் நீங்கள் கொஞ்சம் சிரமப்படுவதற்கான காலகட்டமாக இந்த ஆண்டு அமைந்துவிடும். அதை மனதில் வைத்துக்கொண்டு நிதானித்து வாக்கு கொடுப்பது உங்களுக்கு நல்ல மேன்மை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால் அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் குடும்ப வாழ்க்கை, உடல்நிலை, தொழில் ரீதியாக பெரிதாக அகலக்கால் வைக்கக்கூடாது. தேவையில்லாத இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி உள்ள போகிறது, இங்கே பணம் கட்டி அங்கே பணத்தை வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனிச்சிருக்கணும். அதேபோல் இது சிறு சிறு என்ன சொல்லுங்க, கடுமையான உடல்நிலை தொந்தரவுகளை ஏற்படுத்தும். ஆக தவறான பழக்க வழக்கங்களில் இருப்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது, உணவு பழக்க வழக்கங்களை முறையாக வச்சுக்கிறது, இதை பின்பற்றிக்குங்க. ஆக இது பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம் எல்லாவற்றுக்குமே சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டு. குறிப்பாக குடும்ப வாழ்க்கைக்கும் உடல்நிலைக்கும் தொழில் அமைப்புகளுக்கும் மிக 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 கவனம் தேவை. இந்த இடங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள். இதில் கொஞ்சம் கவனித்து நிதானித்து இருந்துக்கிறது நல்லதுங்க. வழிபாடு அப்படின்னு வருகின்ற பொழுது இந்த காலகட்டம் தொலைதூரங்களில் இருக்கின்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, அது முடியாதவர்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது ஞாயிற்றுக்கிழமை தோறும் மிக மிக நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதாவது இந்த பிரச்சனையினுடைய வீரியத்தை குறைக்கும். இப்படி தாங்க 2024 சிம்ம ராசி நேயர்களுக்கு உண்டு. இது ஒரு பொதுவான பலன். இதனுடைய பலம் அதிகபட்சம் ஒரு 20%. உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குங்க. அதன்படி நல்ல தசாபுக்திகள் போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக நன்றாகவே இருப்பீர்கள். நீங்கள் முக்கியமான விஷயம் ஏதாவது செய்கிறதா இருந்தால் இந்த கோச்சாரத்தை வச்சு பயந்துகிட்டு இல்லாமல் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். நல்ல தசாபுக்திகள் நடக்குதுன்னா தாராளமாக தொழில் அமைப்புகள் அது இதுன்னு இறங்கி நீங்கள் செய்யலாம். இந்த கோச்சாரத்தை நீங்கள் பெரிய அளவில் போட்டு மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். இது ஒரு 20%க்கான பொது பலன். பெரிய பயம் வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஜாதகம் நன்றாக இருந்தால் நன்றாகவே இருப்பீர்கள். நல்ல ஏற்றங்களையும் லாபங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது முதல் அமைப்பு. ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆண்டு இந்த 2024 சிம்ம ராசி நேயர்களுக்கு. அதில் மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டம். முதல் அமைப்பாக திருமணத்திற்கு முயற்சிப்பவர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் திருமணம் நடக்குங்க. ஒரு பொண்ணு பார்க்க வேண்டிய இடத்துல 2 பொண்ணு பார்க்க வேண்டிய இடத்துல 10 பொண்ணு பார்க்க வேண்டியது இருக்கும். குடும்ப வாழ்க்கை, உடல்நிலை, தொழில் ரீதியாக பெரிதாக அகலக்கால் வைக்கக்கூடாது. தேவையில்லாத இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி உள்ள போகிறது, இங்கே பணம் கட்டி அங்கே பணத்தை வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனிச்சிருக்குங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் 2024 ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் துலா ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது என்பதனை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். துலா ராசி நேயர்களுக்கு எங்கெல்லாம் நன்மைகள் ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது, எங்கெல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பது மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த பலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். துலா ராசி நேயர்கள், துலாத்தை பொறுத்த மட்டிலும் சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரத்தினுடைய முழு 4 பாதம், விசாக நட்சத்திரத்தினுடைய முதல் 3 பாதம், இந்த 9 நட்சத்திர பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த துலா ராசிக்குள்ளாக அடக்கம் பெறுவார்கள். எதிலும் நேர்மையானவர்கள், வியாபார நோக்குடையவர்கள், சரியான தீர்ப்பு கூறக்கூடியவர்கள், இந்த மாதிரியான நடுநிலைத்தன்மைவாதிகள் அதிகம் பிறப்பெடுக்கின்ற ராசி இந்த துலாம் ராசி. இப்பேற்பட்ட இந்த துலா ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு கிட்டத்தட்ட எல்லாமே உங்களின் தரப்புல வெற்றி நண்பர்களே. அதுவும் குறிப்பா இந்த ஆண்டின் முற்பகுதி வெற்றினா வெற்றி, எல்லாவற்றிலும் சிறப்பான வெற்றி. இந்த ஆண்டு முழுக்கவுமே உங்களுக்கு ஒரு
ஆகச்சிறந்த ஆண்டாக அமைகின்றது. இதுநாள் வரையிலும் சரியான வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்த நண்பர்களுக்கும் இந்த ஆண்டு வேலை வாய்ப்புகளுக்கு மிக மிக ஆகச்சிறந்த நல்ல காலகட்டமாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். நமக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இதுநாள் வரையிலும் தீராத நோய் அல்லது ஒரு சரியான மருத்துவ முறை கிடைக்கல, மருத்துவர் கிடைக்கல, எந்த மருத்துவம் பார்த்தாலும் ஒரு பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லைன்னு வருந்தி கொண்டிருந்த துளாராசி நேயர்களுக்கு கூட மருத்துவத்தின் உதவியால் ஆரோக்கியம் மேம்பட்டு அந்த இறைவன் அருள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இந்த ஆண்டு எவ்வாறு அமைய இருக்கின்றது, முதல்ல நன்மைகள் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்துருவோம். நன்மைகள் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட எல்லாமே உங்களின் தரப்புல வெற்றி நண்பர்களே. அதுவும் குறிப்பா இந்த ஆண்டின் முற்பகுதி வெற்றினா வெற்றி, எல்லாவற்றிலும் சிறப்பான வெற்றி. இந்த ஆண்டு முழுக்கவுமே உங்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக அமைகின்றது. சரி, நம்ம பில்டப் பண்றதை விட்டுட்டு என்ன பலன்கள் அப்படிங்கிறதுக்குள்ளாக போயிடலாம். முதல் அமைப்பு திருமண அமைப்புகள் இருந்து ஆரம்பிப்போம். திருமணம் நடைபெறாத நண்பர்கள், கால தாமதம் ஆகி கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். இது முதல் நல்ல விஷயம். இரண்டாவதாக மறுமணத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள், அதாவது திருமண வாழ்க்கை முதல் வாழ்க்கை கொஞ்சம் தொந்தரவாகி மறுமணத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த ஆண்டு மறுமணத்திற்கு மிக மிக உகந்த நல்ல காலகட்டமாக அமைகின்றது. அதுவும் மிக சிறப்பான ஒரு நல்ல அமைப்பு. இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் புத்திரபாக்கியம், இது மிக மிக முக்கியம் அல்லவா? அந்த புத்திரபாக்கியத்திற்கும் இந்த ஆண்டு ஆகச்சிறந்த ஒரு நல்ல ஆண்டு. ஒரே ஒரு முறை குலதெய்வத்தை மட்டும் சென்று வழிபாடு செய்துவிட்டு வந்து விட்டீர்கள் என்றால் போதுமானது. அந்த குலதெய்வ வழிபாட்டின் அருளால் இந்த ஆண்டு எளிமையாக குழந்தை அமைப்பு உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆக வீட்டில் நடக்கின்ற சுபகாரியங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கின்றது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை அடுத்ததாக வேலை வாய்ப்புகள். இதுநாள் வரையிலும் சரியான வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்த நண்பர்களுக்கும் இந்த ஆண்டு வேலை வாய்ப்புகளுக்கு மிக மிக ஆகச்சிறந்த நல்ல காலகட்டமாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். நமக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அடுத்த கட்டத்திற்கு வளர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு கூட அடுத்த கட்டத்திற்கு உத்தியோகத்தில் வளர்ச்சி அடைய பெறுகின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால் அன்பு நண்பர்களே, இதை நான் இப்படி பண்ணணும், அதை நான் அப்படி பண்ணணும்னு யாரெல்லாம் எதையெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருந்தீர்களோ அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள், புதிதாக தொழில் துவங்குவது, இல்லை தொழிலை ஏற்படுத்துறதுக்கான இந்த வங்கி கடன்கள்லாம் பெறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த வங்கி கடன்கள் எல்லாம் பெறுவதற்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மைகளை உங்களுக்கு வழங்கும். அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால் அன்பு நண்பர்களே, ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிற தொழில் பெருசா நகர்வு பெறலை, தொழில் பெருசா எங்களால் சாதிக்க முடியல அப்படின்னு தவித்து கொண்டிருந்த துளாராசி நேயர்களுக்கு கூட இந்த ஆண்டு தொழிலில் அடுத்த கட்ட வளர்ச்சி, தொழிலில் நிலை பெறப் போகின்ற ஒரு காலகட்டமாக அமைகின்றது. அந்த வகையில் தொழில் சார்ந்து ஒரு சிறப்பு, தொழில் சம்பந்தமான வழக்குகள், உங்களுடைய தொழில் முடக்கப்பட்டிருந்த நிலைமைகள் இதெல்லாம் விலகி வழக்குகளில் வெற்றி, குடும்ப வழக்குகளில் வெற்றி, தொழில் வழக்குகளில் வெற்றின்னு எல்லாவற்றிலும் நல்ல மேன்மைகளை மட்டுமே வழங்குவது மாதிரியான ஆகச்சிறந்தது ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் கடந்த காலங்கள்லாம் கடங்காரனா இருந்தவங்க, பெரிய அளவில் எங்களால் தொழில் ரீதியாக முன்னேறி ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு நிலையை எங்களால் அடைய முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த, வருந்தி கொண்டிருந்த நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக நல்ல ஏற்றங்களையும் அதன் மூலமாக பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில் இந்த ஆண்டு பொருளாதாரத்தில் கையில் ஒரு சேமிப்பு, பேங்க் பேலன்ஸ்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அதி உன்னத அற்புதமான ஆண்டாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால் அன்பு நண்பர்களே, வெளிநாட்டு வாழ்க்கை, யாரெல்லாம் இந்த வெளிநாட்டு அமைப்புகளுக்காக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு இந்த ஆண்டின் பிற்பகுதி ஏப்ரல் மாதத்திற்கு பிறகாக வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஆண்டு. ஸோ அதில் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். உங்களுக்கு அந்த ஏற்றமான நல வாழ்வுகள் வெளிநாடுகளில் கிடைக்கும். வெளிநாடுகளில் நீடித்து தங்கிறதுக்கான ஒரு உத்தரவாதங்கள் எல்லாம் கூட கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் சுபவிரயங்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும், வருமானத்தின் ஓட்டம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும், பொருளாதார நிலைப்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும், கடன் தொந்தரவுகள் தீருகின்ற காலகட்டமாகவும் அமைகின்றது. இதனால் வரையிலும் தீராத நோய் அல்லது ஒரு சரியான மருத்துவ முறை கிடைக்கல, மருத்துவர் கிடைக்கல, எந்த மருத்துவம் பார்த்தாலும் ஒரு பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லைன்னு வருந்தி கொண்டிருந்த துளாராசி நேயர்களுக்கு கூட மருத்துவத்தின் உதவியால் ஆரோக்கியம் மேம்பட்டு அந்த இறைவன் அருள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். குலதெய்வம் தெரியாமல் இருந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை அறிந்து கொள்வதற்கான பிரசனங்கள் பார்ப்பது, குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய சந்ததியை பெருக்கிக் கொள்வதுன்னு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத, இறையருள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு அப்படிங்கிறத நீங்க மனதில் வைத்துக் கொள்ளலாம். அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால் அன்பு நண்பர்களே, பொருளாதாரம், தொழில், குடும்ப வாழ்க்கை,
மற்றும் திருமண அமைப்புகள் சுப நிகழ்வுகளில் ஏற்றங்களை கொடுக்கின்ற இந்த ஆண்டு ஆரோக்கியம், கடன் தொந்தரவுகள் தீரல் அனைத்திலும் ஒரு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த ஆண்டாகவே உங்களுக்கு அமைய பெறுகின்றது. படிப்பினை பொறுத்த மட்டிலும் படிப்பிலும் நல்ல ஏற்றம். கடந்த ஒரு 1.5 ஆண்டு காலகட்டமாக கணவன் மனைவி உறவு, குடும்ப வாழ்க்கையில ராகு கேதுக்கள் ஜென்ம ராசியிலும் 7ஆம் இடத்திலும் இருந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த சில இடர்பாடுகள் அனைத்தும் விலகி குடும்ப வாழ்க்கையில் நல்ல மேன்மையும், வழக்குகள் வெற்றியும், பிரிந்து சென்ற வாழ்க்கை துணை கூட மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நினைச்சு நீங்க மகிழ்ந்து கொள்ளலாம். ஆக எல்லாவற்றிற்குமே பொதுவாக இந்த ஆண்டு ஒரு மிக சிறப்பான ஆண்டாகவே துலா ராசி நேயர்களுக்கு அமைகின்றது. பெரிய அளவுல கெடுபலன்கள்னு சொல்ற அளவுக்கு எந்த இடமும் இல்லைங்க. சரி, எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில இடங்கள் தான். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அதனால உங்களுடைய நிர்வாகத்திறனை நீங்கள் முறையாக பயன்படுத்தி திட்டமிட்டு இதற்கு இவ்வளவு செலவு செய்ய வேண்டும். ஏன் இதை சொல்றேன்னா, குடும்ப செலவை விட குறிப்பா தொழில் செய்யறவங்க நிர்வாகம் சம்பந்தப்பட்ட செலவுகள்ல கொஞ்சம் நீங்க முறையாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால், நிர்வாக செலவுகள் சரியாக இருந்தால் பெரிய பொருள் விரையும் தொழில கிடையாது. அதனால தொழில் ரீதியாக நிர்வாக செலவுகளை சரியா வச்சுக்கணும். முதல் விஷயம். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். இருந்தாலும் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் அதனை கட்டுப்படுத்துவார். பெரிதாக கவலை கொள்ள வேண்டாம். ஆனா சின்ன சின்னதா உடல்நல தொந்தரவுகள் வந்துதான் போகும். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் எந்த ஒரு சுபகாரியமும் நேரடியாக வெற்றி பெறாமல் ஆரம்பத்தில் சிறு தொந்தரவுகளை கொடுத்து பின் பெருவாரியான வெற்றிகளை ஏற்படுத்தும். ஆக இந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனிச்சிருந்துக்கிட்டீங்கன்னா போதுமானதுங்க. பெரிய அளவுல பாதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. உங்க குழந்தைகளின் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும். துளாராசிக்கார குழந்தைகள் கிடையாது, துளாராசிக்காரர்களினுடைய குழந்தைகளின் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்ற ஆண்டு இந்த ஆண்டு என்பதனால் உங்கள் குழந்தைகளினுடைய வளர்ச்சியில மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம். ஏன்னா உங்க குழந்தைகள் தான் படிப்புல உடல்நிலையில கொஞ்சம் தேக்கமடைவார்கள், மந்தமாவார்கள். அதில் மட்டும் நீங்கள் பார்த்து சற்று நகர்த்தி கொண்டால் போதுமானது. மற்ற எந்த விஷயங்களையும் சற்று பெரிதாக நீங்கள் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் அப்படின்னு எதுவும் கிடையாதுங்க. அந்த விதத்தில் அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா போதுமானது. இந்த இடங்கள்லாம் நீங்க கவனமாக இருக்கணும். பரிகாரம் அப்படின்னு தேவைப்பட்ட இந்த ஆண்டு முழுக்கவும் குல தெய்வ வழிபாடு உங்களுக்கு சாலச் சிறந்த பரிகாரமாக அமையும். அதனை பின்பற்றுவது மிக மிக மேன்மை. அன்பு நண்பர்களே, இது கோச்சாரத்தின் அடிப்படையில் துளாராசி நேயர்களுக்கு இப்படிதாங்க அமையுது. உங்களுடைய சுயஜாதகம் இன்னும் வலுத்திருக்கு, நல்ல தசாபுக்திகள் போகுது அப்படின்னு சொன்னா ஏற்றங்கள் மிக பன்மடங்காக அமையும். எதற்கும் ஒரு முறை உங்களுடைய ஜாதக தசாபுக்திகள் எப்படி இருக்கின்றது, ஏன்னா அதுதான் முதன்மையான பலன்கள். இது ஒரு 20% தான், சரிங்களா? அதை பார்த்து கொண்டு எந்த ஒரு முக்கிய செயலிலும் ஈடுபடுவது நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் 2024 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் உங்களுடைய விருச்சக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கின்றது, எங்கெல்லாம் நன்மைகள், எங்கெல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும், என்ன பரிகாரங்களை செய்யலாம் என்கின்ற இந்த 3 அமைப்பின் அடிப்படையில் விருச்சக ராசி நேயர்களுக்கான பலாபலன்களை நாம் பார்க்கலாம். விருச்சக ராசி நேயர்கள், இந்த விருச்சகம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசாக நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரத்தினுடைய 4 பாதம், கேட்டை நட்சத்திரத்தினுடைய 4 முழு பாதம் என 9 நட்சத்திர பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த ராசியில் பிறப்பெடுப்பார்கள். சற்றே மனநிலையில குழப்பம் அடைந்தாலும் செயல்களில் வீரியம் கொண்டவர்கள், சற்றென கோபப்பட்டு விடுபவர்கள், எதிலும் ஆழ்ந்த ஞானம் உடையவர்கள், ஆன்மீகத்தின்பால் அதிக பக்தி கொண்டவர்கள் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்கள். இப்பேற்பட்ட விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த 2024 என்ன நன்மைகளை வழங்குகின்றது, வாருங்கள் பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டை நீங்கள் 2ஆக பிரித்து கொள்ளலாம். இந்த ஆண்டு நிச்சயமாக வெற்றிகள் உங்களுக்கு அநேகம் உண்டு. அதை நீங்க ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரையும் ஒரு பகுதி அப்படின்னும், மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையும் ஒரு பகுதின்னு வச்சுக்கலாம், பிற்பகுதின்னு வச்சுக்குவோம். இந்த பிற்பகுதி ஒரு நல்ல யோக ஆண்டாக உங்களுக்கு அமையும். அப்படிங்கிறது நான் சொல்லுகின்ற நற்பலன்களை பிற்பகுதியில் அதிகமாகவும் கெடுபலன்களை முற்பகுதியில் அதிகமாகவும் நீங்கள் புரிந்து கொள்வது சிறப்பு. பதிவுக்குள்ள போகலாங்க. இடர்பாடுகளால் மிக கடுமையான துயரத்திற்குள் ஆளாகி கொண்டிருக்கின்ற விருச்சக ராசி நேயர்கள், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது அல்லது கணவன் மனைவி பிரச்சனையினால வழக்குகளை சந்தித்து கொண்டிருப்பது அப்படின்னு பின்னடைவான ஒரு அமைப்புகளில் போய்கொண்டிருந்த உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கின்ற, ஒரு சீர்படுகின்ற ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி அமையும். அது சம்பள உயர்வாக இருக்கலாம், அல்லது பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஏற்றமாக இருக்கலாம், அல்லது ஒரு படி உங்களுடைய ரேங்க் உயரலாம். ஆக மொத்தத்தில் உத்தியோகம் சார்ந்த அடுத்த கட்ட வளர்ச்சி இந்த ஆண்டின் இறுதியில் உங்களுக்கு உண்டு. அது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்ததாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு மன சங்கடங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். எங்கு நன்மைகள் அதிகம்? அன்பு நண்பர்களே,
திருமணம் ஆகாமல் தள்ளி போய் கொண்டிருக்கின்ற, திருமணம்லாம் நமக்கு ஆகுமாம்னு ஒரு கவலையில் இருக்கின்ற விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டின் பிற்பகுதி திருமண அமைப்புகள் கைகூடி வரும். தாராளமாக முயற்சிக்கலாம். ஏற்கனவே திருமண வாழ்க்கையில இருந்து வந்த இடர்பாடுகளால் மிக கடுமையான துயரத்திற்குள் ஆளாகி கொண்டிருக்கின்ற விருச்சக ராசி நேயர்கள், கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது அல்லது கணவன் மனைவி பிரச்சனையினால வழக்குகளை சந்தித்து கொண்டிருப்பது அப்படின்னு பின்னடைவான ஒரு அமைப்புகளில் போய் கொண்டிருந்த உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கின்ற, ஒரு சீர்படுகின்ற ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி அமையும். காதல் பண்ணிக்கிட்டு இருக்கங்க, லவ் மேரேஜ் ஆகுமா, கோச்சாரத்தின் அடிப்படையில் இப்ப காதல் வெற்றி பெற்று திருமணத்திற்குள்ளாக செல்லுகின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக இது அமைகின்றது. உங்களின் சுயஜாதக அடிப்படையிலும் காதல் திருமணத்திற்கான அமைப்பு இருந்தால் வெற்றி நிச்சயம். அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். ஆக காதல் வெற்றி திருமண அமைப்பு, பிடித்த திருமண அமைப்பு, திருமண அமைப்புகள் கைகூடி வருவதுன்னு திருமணத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டின் பிற்பகுதி உங்களுக்கு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அமைப்புல உண்டு. வேலை வாய்ப்புகளை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டின் முற்பகுதியே வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம். தாராளமாக முயற்சிக்கலாம். வருமானத்திற்கான அமைப்பு இந்த ஆண்டின் முற்பகுதியில் உண்டு. படிச்சுட்டு புதுசாக வெளியில் வந்தவங்க, கொஞ்சம் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற புது இளைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை பறி போனவங்க, மீண்டும் வேலை வாய்ப்புகள் சரியாமல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு ஆக சிறந்த காலகட்டம். ஆக வேலை வாய்ப்புகள் நன்றாக கிடைக்கும். ப்ரமோஷன்ஸ் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய உயரங்கள் இல்லைனாலும் இந்த ஆண்டின் கடைசி பகுதியில் அந்த நவம்பர் டிசம்பர், இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலகட்டங்களில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல நகர்வு, அது சம்பள உயர்வாக இருக்கலாம் அல்லது பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஏற்றமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு படி உங்களுடைய ரேங்க் உயரலாம். ஆக மொத்தத்தில் உத்தியோகம் சார்ந்த அடுத்த கட்ட வளர்ச்சி இந்த ஆண்டின் இறுதியில் உங்களுக்கு உண்டு. அது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்ததாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டின் முற்பகுதி வரையும் சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட, முற்பகுதி வரைக்கும் சனியின் பார்வை, சனியின் அர்த்தாஷ்டம சனி அமைப்பின் தாக்கத்தினால் தொழில் அமைப்பு பெருசா நகரில் கொஞ்சம் அப்படியே இறுக்கமாகவே இருக்கு, போட்டி மனப்பான்மைகளால் கொஞ்சம் நகர முடியாமல் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட, அதையெல்லாம் தாண்டி இந்த ஆண்டின் பிற்பகுதி விருச்சிக ராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த அழகான நகர்வு, புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆண்டின் பிற்பகுதியில் தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய தொழில் அமைப்புகள் அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி வரும். ஆக தொழிலை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு முழுக்கவும் நல்ல ஏற்றங்களை மட்டுமே வழங்குகின்ற ஆகச் சிறந்த நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமையப்பெறுகின்றது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. ஆக அதை மனசுல நீங்க வச்சுக்கிறது சிறப்பு. அந்த வகையில் அன்பு நண்பர்களே, தொழில் அமைப்புகள், ஏற்கனவே இருக்கிற தொழில் அமைப்புகள், புதிதாக ஆரம்பிக்கிற தொழில் அமைப்புகள் சிறப்பாக நகரும், வெற்றியை ஏற்படுத்தும். கவலை வேண்டாம். பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டத்தில் ஓரளவு சேமிப்புகள் கைக்குள் வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டம்னு எல்லாவற்றிலும் பொருளாதார ரீதியாக ஒரு சேமிப்புகள் வரும். செலவுகளை தாண்டி நீங்கள் சேமிப்பீர்கள். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயர்கின்ற ஒரு நல்ல அமைப்பு கோச்சாரத்தின் அடிப்படையில் பலமாக உண்டு. கவலை வேண்டாம். புத்திரபாகியம், இந்த ஆண்டின் பிற்பகுதி புத்திரபாகியத்திற்கு மிக மிக சிறப்பான காலகட்டம். ஒரு சிலருக்கு இந்த உடல் ரீதியான தொந்தரவு இருப்பவர்களுக்கு அந்த மருத்துவத்திற்கு பிறகாக புத்திரபாகியம் கிடைக்கும். குறிப்பாக உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கு, இயல்பாக கருத்தரிக்கிறது சிரமம் அப்படின்னு சொல்லப்பட்டவங்களுக்கு இந்த செயற்கை கருத்தரிப்பு முறையின் மூலமாகவும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் மூலமாக மருத்துவத்தின் உதவியால் புத்திரபாகியம் கிடைக்கும். அதற்கு முன்பாக ஒரு முறை குலதெய்வத்தின் வழிபாட்டை செய்து இயற்கையாக நீங்கள் முயற்சியுங்கள். ஆகவில்லை என்றால் மருத்துவத்தை நாடுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம். வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் இருந்தால் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வெற்றி. உங்களை எதிர்த்து யாராவது சதித்திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள், தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக, இந்த ஆண்டின் பிற்பகுதியில் அவர்களெல்லாம் ஓட விட்டுறலாம். கவலைப்படாதீங்க, வெற்றி உங்கள் பக்கம். அதனால விருச்சிக ராசி நேயர்கள் ஆண்டின் பிற்பகுதியில் விஸ்வரூபம் எடுக்க போவது உறுதி, கோச்சார ரீதியாக அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையிலே தொழில், பொருளாதாரம், வேலை, திருமண அமைப்புகள், குழந்தை பாக்கியம், கடன் தொந்தரவுகள் அப்படியே ஆமுங்க நண்பர்களே. கடன் தொந்தரவுகளை கண்டு நீங்கள் அஞ்சவே வேண்டிய அவசியம் இல்லை. கடன் தொந்தரவுகள்லாம் மடமடன் குறைஞ்சிரும். நோய்வாய்ப்பட்டிருப்பவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் நல்ல மருந்து, சரியான மருந்து கிடைச்சு ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அதி உன்னதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது. அந்த வகையிலே இது மிக மிக சிறப்பு. உயர்கல்வி பயின்று கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உயர்கல்வியில நல்ல ஏற்றம் மிகுந்த ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது. ஆக இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மேன்மைகளை வழங்குகின்றது. வெளிநாடு முயற்சிகள் எல்லாம் இந்த ஆண்டின் முற்பகுதியில் முதல் 4 மாதங்கள்ல உங்களுக்கு மிக சிறப்பாக உண்டு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியும் சரி முற்பகுதியும் சரி சுப விரயங்களை உங்களுக்கு ஏற்படுத்துகின்ற ஆண்டு. ஆக அது சிறப்பான ஒரு அமைப்பு. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு நன்மைக்கான அமைப்பு. சரி, எங்க கவனமாக இருக்கணும்?
கவனமாக இருக்கணுங்கிறதுக்கு சில இடங்கள் உண்டுங்க. அர்த்தாஷ்டம இடத்துல 4ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. அவர் என்னதான் உங்களுக்கு மருத்துவம் மூலமாக ஆரோக்கியம் கிடைச்சாலும் சின்ன சின்னதா உடல்நிலையில மந்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆளையே கொஞ்சம் டல்லாக்க வைப்பார். அதனால நீங்க முயற்சிகள் செய்யறதுல கொஞ்சம் தொய்வுத்தன்மை காணப்படும். அந்த முயற்சி செய்யறதுல தொய்வுத்தன்மையை தூக்கி போட்டுட்டு இறைவனை முன்னிலைப்படுத்தி நீங்க முயற்சி செய்யுங்க. உங்களுடைய செயல்கள் வெற்றி அடையும். இது முதல் விஷயம். அந்த தொய்வுத்தன்மை, சோம்பல் தன்மை இதெல்லாம் விளக்கிடணும். 2வது, அப்பப்போ உடல்ல கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும். அது மட்டும் இல்லாம படிப்புல குழந்தைங்க கொஞ்சம் டல் அடிப்பாங்க. முதல் 4 மாசம் ரொம்ப மந்தமா போகும் குழந்தைகளோட படிப்பு. ஆக அந்த விஷயங்கள்ல படிப்புல கொஞ்சம் பெற்றோர்கள் கவனம் செலுத்தும் போது ஏப்ரலுக்கு பிறகு அவங்களே பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஏப்ரல் வரைக்கும் நீங்க கொஞ்சம் உந்தி தள்ள வேண்டியது அவசியம். இது 2வது அமைப்பு. 3வது பாத்தீங்கன்னா, இது உங்களுடைய குழந்தைகளுக்கு, அதாவது விருச்சிக ராசி நேயர்களினுடைய குழந்தைகளுக்கு அடிக்கடி மருத்துவ தொந்தரவுகளை கொடுக்கும். குழந்தைகளால் மனசங்கடம், குழந்தைகளோட கருத்து வேறுபாடு, அதாவது உங்க பசங்களோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டதோ, பசங்களுக்கு உடல்நல தொந்தரவு அல்லது பசங்க நல்ல முன்னேற்றம் அடைய முடியலன்னு நீங்க கொஞ்சம் மனக்கவலைப்பட்டது, குழந்தைகளால், உங்களுடைய பசங்களால் இந்த காலகட்டத்தில் ஒரு மன சங்கடங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு இந்த காதல் என்கின்ற பெயர்ல குறிப்பா முதல் 4 மாதம் தவறான பழக்க வழக்கங்கள், தவறான காதல் அமைப்புகளுக்குள்ள சென்று கொஞ்சம் பின்னடைவான அமைப்புகள் உண்டுங்க. அந்த பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது நன்மை. ஆக இந்த சின்ன சின்ன இடங்கள்ல மட்டும் நீங்க கவனிச்சு இருந்துக்கிட்டீங்கன்னா போதுமானதுங்க. வேற எங்கேயும் பெரிய அளவில் நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் உங்களுக்கு கிடையாது. இந்த தொழில் சார்ந்து முதலீடு போடுறவங்க பிற்பகுதியில், ஏப்ரலுக்கு பிறகு போடுங்க, முற்பகுதியில் வேண்டாம், தவிர்த்துங்க. இந்த மாதிரியான இந்த சின்ன சின்ன இடங்கள்ல மட்டும் நீங்க கவனிச்சு இருந்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. வேற எங்கும் பெரிய அளவில் உங்களுக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்ற மாதிரியான அமைப்புகள் இல்லைங்க. உங்களுக்கு வழிபாடுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைரவ பெருமானினுடைய வழிபாடு தலை சிறந்த வழிபாடு. கால பைரவரை சனிக்கிழமை தோறும் சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். ஆக கோச்சார பலன்கள் உங்களுக்கு இப்படிதாங்க இருக்கு. இது ஒரு பொதுவான பலன்கள். இந்த 20% உங்களுக்கு இப்படி இருக்கின்றது. இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகப்படியும் நல்ல தசாபுக்திகள் நடந்தா வெற்றி தான். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் முழுமையான பலன்கள். ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆலோசனை செய்து கொள்வது மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அதன்படி நன்றாக இருந்தால் இன்னுமே நல்ல மேன்மைகள். ஆக கோச்சாரத்தின் அடிப்படையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் உண்டு. அதுவும் பிற்பகுதியில் மிக சிறப்பாக உண்டு. அந்த அண்ணாமலையாரின் கருணையினால் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் 2024 புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமையப்பெறுகின்றது என்பதனை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். எங்கெல்லாம் நன்மைகள் உண்டு, எப்படியெல்லாம் வெற்றி அடைவீர்கள், எங்கெல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும், பரிகாரம்னு தேவைப்பட்டால் என்ன பரிகாரம் செய்யலாம், இப்படி ஒரு 3 பிரிவாக இந்த பதிவை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல்ல தனுசு ராசி நேயர்கள். தனுசை பொறுத்த மட்டிலும் மூல நட்சத்திரம் 4 பாதம், பூராட நட்சத்திரம் 4 பாதம், அதாவது முழு 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம்னு 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய ராசி இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை. பொதுவாகவே தர்மவான்கள், தர்ம சிந்தனைகள் பொருந்தியவர்கள், இதிலும் நேர்மையானவர்கள், அதிகாரத்தில் அதிகம் உள்ளவர்கள்னு இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு நம்பிக்கைக்குரிய நிறைய பாத்திரங்கள் உண்டு. மிக மிக சிறப்பாக கொடுக்கின்ற ஒரு வல்லமை பெற்ற அமைப்பாக அமைகின்றதுங்க. ஆக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக துவங்கலாம். அடுத்த கட்டத்திற்கு உங்களுடைய தொழில் அமைப்புகள் வளரும். தொழிலில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த பின்னடைவு, சுணக்கத்தன்மை அனைத்தும் விலகி ஒரு நல்ல நகர்வு தொழில் ரீதியாக ஏற்படுகின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. அவ்வளவுதாங்க. இந்த இடங்கள்ல மட்டும் நீங்க கவனிச்சு இருந்துகிட்டீங்க அப்படின்னா போதுமானது. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை. பொதுவாகவே தர்மவான்கள், தர்ம சிந்தனைகள் பொருந்தியவர்கள், இதிலும் நேர்மையானவர்கள், அதிகாரத்தில் அதிகம் உள்ளவர்கள்னு இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு நம்பிக்கைக்குரிய நிறைய பாத்திரங்கள் உண்டு. இப்பேற்பட்ட இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு முதல்ல எங்கெல்லாம் நன்மை அப்படிங்கிறத பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே சாதகமான ஒரு அமைப்புகள் இருக்குங்க. வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்த கட்டத்திற்கு வளர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு வளர்கின்ற அமைப்பு உண்டு. அதுவும் குறிப்பா தான் பிறந்து வளர்ந்த பூர்வீகத்தை விட்டுட்டு வெளிமாநிலம், வெளிநாடுகள் போன்ற வெளியிடங்கள்ல யாரெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கீங்களோ அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் உண்டு. உத்தியோக நிமித்தமாக ஒரு ப்ரொமோஷன்ல போறதோ, இல்லைன்னா அடுத்த கட்டத்திற்கு சம்பளம் உயர்வு பெறுவதோ, அந்த மாதிரி பூர்வீகத்துல வேலை செய்யறவங்களுக்கும் உண்டு. ஆனா பூர்வீகத்துல வேலை செய்யறவங்கள விட வெளியிடங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு அது மிக சிறப்பாக உண்டு. அந்த வகையிலே இந்த ஆண்டு மிக மிக மேன்மைகளை வழங்குகின்ற அமைப்புகள்ல உத்தியோகம் சார்ந்து இந்த ஆண்டு முழுக்கவும் ஒரு நல்ல நகர்வு உங்களுக்கு உண்டு. ப்ரொமோஷன்ஸ் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல தள்ளி வேலை வாய்ப்புகள் தேடுறீங்க, வெளியில தங்கி வேலை பார்க்குற மாதிரி வேலை தேடுறீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வேலை கிடைக்கும். அந்த மாதிரி முயற்சிக்கிறது சிறப்பு. தொழில்
தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதிதாக தொழில் துவங்குறவங்க, ஏற்கனவே தொழில் துவங்கி ஓடிக்கிட்டு இருக்கவங்க, இவங்க அனைவருக்குமே நல்ல மேன்மையையும் ஏற்றங்களையும் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி மிக மிக சிறப்பாக கொடுக்கின்ற ஒரு வல்லமை பெற்ற அமைப்பாக அமைகின்றதுங்க. ஆக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக துவங்கலாம். அடுத்த கட்டத்திற்கு உங்களுடைய தொழில் அமைப்புகள் வளரும். தொழிலில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த பின்னடைவு, சுணக்கத்தன்மை அனைத்தும் விலகி ஒரு நல்ல நகர்வு தொழில் ரீதியாக ஏற்படுகின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. தொழிலில் பெருசாக மாற்றமே இல்லை, 7.5 சனியில் வாங்கின அடிகள் அதிலிருந்து நாங்கள் மீண்டு வரல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான புலம்பல்களை எல்லாம் விட்டு நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு வளர்றதுக்கு என்ன தேவையோ அதனை மட்டும் முயற்சிப்பது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். நான் இங்கே இருந்தால் அது நீங்கள் இருந்த நிலைப்பாடு, இங்கே போகணுங்கிறது உங்களுடைய முயற்சி, அதை நீங்கள் சரியாக தொழிலில் எடுத்தால் போதும் வெற்றி உங்கள் பக்கம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு தனுர் ராசி நேயர்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டு. திருமணம், இந்த ஆண்டின் ஆரம்பமே திருமணத்திற்கு மிக சிறப்பான காலகட்டம், தாராளமாக முயற்சிக்கலாம். மறுமணத்திற்காக முயற்சித்திருப்பவர்கள், ஏதேனும் ஒரு காரணத்திற்காக முதல் மனம் தோல்வி பெற்றோ அல்லது பின்னடைவை ஏற்படுத்தியோ மறுமணத்திற்காக முயற்சிப்பவர்கள் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே தாராளமாக முயற்சிக்கலாம். ஆரம்பத்திலேயே உண்டு. புத்திரபாக்கியத்திற்கும் இது மிக மிக சிறப்பான காலகட்டம். ஆக வேலை, தொழில், திருமணம்னு சொல்லக்கூடிய சுப நிகழ்வுகள், வாழ்வின் அடிப்படை ஆதாரங்கள் அனைத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றதுங்க. சரிங்க. நோய் உபத்திரவங்கள், கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு, ஏன்னா 7.5 சனியில் இந்த வயதானவர்கள், குழந்தைகள் கொஞ்சம் நோயினால் பின்னடைவாகி இருப்பீர்கள். அந்த மாதிரியான பின்னடைவுகளில் இருந்தெல்லாம் விலகுகின்ற ஒரு அதி அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. சரியான மருத்துவம், முறையான மருத்துவம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தாராளமாக ஆரோக்கியம் மேம்பட்டுரும். கடன் அமைப்புகளில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள், தீர்க்க முடியாத கடன் அமைப்புகளில் இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் இறைவனின் பேரருளால் உங்களுக்கு கடனை அடைப்பதற்கான ஒரு வழி கிடைக்கும். அதற்கான முறையான வருமானத்திற்கான சோர்ஸ் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி அடைந்து கடன் தொந்தரவுகளிலிருந்து படிப்படியாக அப்படியே குறைஞ்சு கீழே வந்துடுவீங்க. அந்த விதத்தில் நீங்கள் தாராளமாக ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டுன்னு உறுதியாக இருக்கலாம். ஆக கடன் தொந்தரவுகள் குறையும், நோய் உபத்திரவங்கள் குறையும். இந்த வழக்குகளில் வெற்றி பெறுகின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைய பெறுகின்றது. ஆக தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம். வெளிநாடு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டின் பிற்பகுதி வெளிநாட்டுக்கான யோகம் சிறப்பாக உண்டு. பிற்பகுதியில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் இருக்கிறவங்க அங்கே நீடிச்சு வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த டெம்பரவரி வேலைகள் இருக்கிறவங்களுக்கு வேலை உறுதி செய்யப்படுவது, இந்த மாதிரியான அமைப்புகள் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டின் பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல மேன்மையாக உண்டு. ஆக அந்த விதத்திலே தனுசு ராசி நேயர்கள் மிக சிறப்பு. இதனால் வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7.5 சனியில் வாங்கின அடியின் காரணமாக, பட்ட துன்பங்களின் காரணமாக பொருளாதாரம், தொழில், குடும்பம், பணவரவு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் கடன் தொந்தரவுகள் உட்பட நோய் தொந்தரவு வரை எல்லாவற்றிலும் பாதிக்கப்பட்டிருந்தீர்கள். அதிலிருந்தெல்லாம் நிவாரணத்தை கொடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த 2024 உங்களுக்கு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பயந்துகிட்டு இருந்தவங்க, இதை பண்ணா அப்படி ஆயிருமோ, அதை பண்ணா அப்படி ஆயிருமோன்னு பயந்துகிட்டு முயற்சியிலேயே ஈடுபடாமல் இருந்த தனுசு ராசி நேயர்கள் கூட இந்த ஆண்டு முயற்சிகளில் ஈடுபட்டு அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி பெறுவீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் வழங்குகின்ற அமைப்பில் உண்டு. அதனால எந்த கவலையும் நீங்க பட வேண்டாம். இது உங்களுக்கு நன்மை. எங்கு கவனமாக இருக்கணும்னு பெருவாரியான இடங்கள் இல்லை, சின்ன சின்ன இடங்கள் உண்டு. அதில் முதல் அமைப்பாக குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஏமாற்றுவார்கள், படிக்கிற மாதிரி ஏமாற்றுவார்கள். படிப்பில் கொஞ்சம் அசட்டு தைரியத்தினால கொஞ்சம் டீவியேஷன்ஸ் ஏற்படும். அந்த விதத்தில் குழந்தைகளின் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிருக்கிறது நல்லது. பெற்றவர்கள், தனுசு ராசி நேயர்கள் உங்கள் வீட்டில் குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் மீது சற்று கவனம் செலுத்துவது முதல் அமைப்பு, அதில் கவனமாக இருக்கணும். அதனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு சின்னதான உடல்நிலை தொந்தரவுகள் அப்பப்போ வந்து போகும், அதில் கவனமாக இருக்கணும். பருவ வயது குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா தேவையில்லாத நட்பு வட்டாரங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், சகவாசங்களில் கொஞ்சம் சின்ன ஏற்ற ஏற்படும். அதுல கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கிறது நல்லது. ஆக சகவாசங்கள் கொஞ்சம் சிறப்பட்டதாக அமையும். அதே போல் இந்த ஆண்டின் முதல் 4 மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த காலகட்டங்களில் உத்தியோகம் வந்து அப்படியே ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தம் கொடுக்கும். ஆக கூடுமான வரையிலும் உத்தியோகத்தில் என்ன ப்ரெஷர் வந்தாலும் அதில் விரக்தி அடைஞ்சாலும் நான் உறுதியாக ஜெயிப்பேன் அப்படின்னு அங்கே ஸ்டாண்ட் பண்ணணும். இல்லைன்னு வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வேலையை நீங்கள் போகலாமே தவிர பெரிய முன்னேற்றம் அடைய முடியாது. அதே போல தான் தொழில் அமைப்புகளில் முதல் 4 மாதம் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும். ஆனால் பின் 8 மாதங்களில் நல்ல ஏற்றம் உண்டு. அந்த முதல் 4 மாதத்தில் ஏற்படுகின்ற துன்பங்களை கண்டு பின்வாங்க வேண்டாம், அதை மனசில் வச்சுக்கணும். அதனை அடுத்ததாக இந்த ஆண்டின் பின் 8 மாதங்களில் மே மாதத்திலிருந்து கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். அதை கூடுமான வரையிலும் சுப விரயங்களாகவும் அத்தியாவசிய விரயங்களாகவும் மாற்றிக்கொள்வது சிறப்பு. ஆடம்பர விரயங்களை குறைச்சிக்கிடணுங்க, அவ்வளவுதாங்க. இந்த இடங்கள்ல மட்டும் நீங்க கவனிச்சு இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. வேறெங்கும் பெரிய அளவில் நீங்க பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கெடுதல்களான அமைப்புகள் உங்களுக்கு இல்லை.
பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் நரசிம்ம பெருமானினுடைய வழிபாடு அல்லது ஏதேனும் ஒரு உக்ரதெய்வம், பிரத்யங்கரா தேவி, வராகி, நரசிம்ம பெருமான், இவர்களின் யாரேனும் ஒருவரினுடைய வழிபாடை நீங்க முதன்மையா பின்பற்றிக் கொள்வது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த பரிகாரத்தை பின்பற்றிங்க. இது கோட்சாரத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு உங்களுக்கு இப்படிதாங்க இருக்கு. இது ஒரு பொது பலன், இது ஒரு 20% பலம் வாய்ந்தது. இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்கு. அதன்படி நல்ல தசா புக்தி நடந்தா இன்னுமே நல்லா இருப்பீங்க. அதுபடி கொஞ்சம் சரிவர இல்லை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கதான் செய்யும். ஆக உங்களுடைய முக்கியமான விஷயம் தொழில், பொருளாதாரம் சார்ந்து எதுவும் பண்ண போறீங்கன்னா ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு போய் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட ஒரு ஆலோசனை பெற்றுக்கொண்டு தசா புக்திகள் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டு எந்த காரியத்திலும் இறங்குவது நல்ல மேன்மை. ஆக அன்பு நண்பர்களே, எல்லாம் வல்ல பரம்பொருள் ஈசன் கருணையினால் உங்களுக்கு எல்லாம் நன்றாக நடக்கட்டும். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. 2024 அந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் உங்களுடைய மகர ராசிக்கு எவ்வாறு அமையப்பெறுகின்றது, எங்கெல்லாம் நன்மைகள் உண்டு, எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், பரிகாரங்கள்னு தேவைப்பட்டால் என்ன பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம் என்பதனை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் மகர ராசி நேயர்கள் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம் முழு 4 பாதம், அவிட்ட நட்சத்திரத்தினுடைய முதல் 2 பாதம், இந்த 9 நட்சத்திர பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த ராசியில் அமையப்பெறுவார்கள். உங்களுக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் எங்கெல்லாம் நன்மைகள், அதுவும் எங்கெல்லாம் தீமைகள், எங்கெல்லாம் கவனமாக இருந்து பரிகாரங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம். முதல்ல நன்மைகளுக்கான அமைப்பை பார்த்து விடலாம். மகரத்தை பொறுத்த மட்டிலும் 7.5 சனி போய்கிட்டு இருக்கு. குடும்பஸ்தானத்தில் சனி அமர பெற்றிருக்கின்றார், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் உங்களுக்கு ராகுவினுடைய தற்பொழுதைய அமர்வும் அடுத்து இந்த ஆண்டில் ஏப்ரலுக்கு பிறகு குருவின் நகர்வும் ஒரு சிறப்பான அமைப்புகளில் உண்டு. ஆக நீங்கள் ஒரு வளர்ச்சியை நோக்கி 7.5 சனியை தாண்டியும் வளர்ச்சியை நோக்கி செல்ல இருக்கின்றீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் ஒரு வளர்ச்சியை நோக்கி 7.5 சனியை தாண்டியும் வளர்ச்சியை நோக்கி செல்ல இருக்கின்றீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. முதல்ல நம்ம நன்மைகளை பார்த்து விடுவோம். கடன் கட்டுக்குள் வருகின்ற காலகட்டம், உடல்நிலை தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற ஒரு காலகட்டம், வெளிநாடு முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற காலகட்டம், இதற்கெல்லாம் சிறப்பான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. பொருளாதார ரீதியாக ஓரளவு சேமிப்புகள் அதிகப்படுகின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. வாக்கு கொடுக்கும் போதும் பொது இடங்களில் பேசுகின்ற பொழுதும் கால வரையறையின்றி வாக்கு கொடுப்பது சிறப்பு. தொழில், பொருளாதாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது, ஏன்னா எல்லோருமே இதற்காக தான் நீங்க ராசி பலன் பார்ப்பீங்க. முதல்ல நம்ம நன்மைகளை பார்த்து விடுவோம். நான் சொல்லுகின்ற நன்மைகள் அனைத்தையும் இந்த ஆண்டை 2ஆக பிரித்துக் கொள்ளுங்கள். ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் நான் கூறுகின்ற கெடுபலன்களை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையும் நான் கூறுகின்ற நற்பலன்களை நீங்கள் முதன்மைப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்கள், அதாவது அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நற்பலன்களுக்கு போயிடுவோம். திருமணத்தை பொறுத்த மட்டிலும் மகர ராசி நேயர்களுக்கு கடந்த ஒரு 3-4 வருடங்களாகவே தட்டி போயிருந்திருக்கலாம், அல்லது கிட்ட போயிட்டு கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம். சரிவர அமையாமல் இருந்த திருமண வாழ்க்கை கூட இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுக்கு சிறப்பாக அமையும், அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு. ஆக பிற்பகுதியில் திருமணத்திற்கான யோகம் மிக சிறப்பாக உண்டு. ஏற்கனவே புத்திரபாகியம் இல்லாமல் திருமணமாகி தாமதமாகி கொண்டிருப்பவர்கள் புத்திரபாகியத்துக்கு இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு புத்திரபாகியம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றம் பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது. இது 2வது அமைப்பு. தொழில், பொருளாதாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது, ஏன்னா எல்லோருமே இதற்காக தான் நீங்க ராசி பலன் பார்ப்பீங்க. தொழிலை பொறுத்த மட்டிலும் கடந்த ஒரு 5-5.5 ஆண்டுகளாகவே பொருளாதார ரீதியாக மிக கடுமையான பின்னடைவுகளில் மகர ராசி நேயர்கள் இருக்கின்றீர்கள். பொருளாதாரம்னு கிடையாதுங்க, குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, வயதானவர்களுக்கு ஆரோக்கியம் உட்பட அனைத்திலும் 7.5 சனி, குறிப்பாக கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக ஜென்மத்தில் சனி பயணப்பட்ட காலத்தின் ஒரு பின்னடைவான ஒரு சூழலை நோக்கி நீங்கள் நகர்த்தப்பட்டு விட்டீர்கள். அதிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும். ஆக புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஆண்டு இந்த ஆண்டு. புதிதாக வேலையில் சேர்பவர்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி இந்த ஆண்டினுடைய இறுதியை ஏற்படுத்தி கொடுக்கும். கவலை வேண்டாம். அதுவும் வெளியூர்ல வேலை வாய்ப்புகள், வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு தாராளமாக முயற்சிக்கலாம். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் தொழிலில் ஒரு அழகான லிஃப்ட் கிடைக்குங்க. அதை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீங்கள் நகர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் குறிப்பாக தொழிலில் லாபமே இல்லை, நொடிஞ்சு போயிட்டேன், கடந்த 5 ஆண்டுகளாக கடனில் போய் சிக்கிட்டேன், தொழிலை இழுத்து மூடுகின்ற நிலைமையில் இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு பின்னடைவாக இருந்தவர்களுக்கு கூட இந்த ஆண்டு நல்ல ஏற்றங்களையும், மீண்டும் தொழிலில் நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டின் பிற்பகுதியின் கோச்சாரம் உங்களுக்கு அமைக்கின்றது. ஆக கோச்சாரமாக இருந்தாலும் 20% இது பலன் தந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாதுங்க. அந்த வகையில தொழில் நன்றாக நகரும். அது பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கும். இழுத்து மூடக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய உங்களுடைய தொழிலை மீட்டெடுக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி. அதில் நீங்கள் தைரியமாக இருந்துக்கலாமுங்க. தொழில் சார்ந்து இருந்து வந்த கடன் எல்லாம் தீராது, குறையும். சரிங்களா? மடமடன்னு குறைகின்ற ஒரு காலகட்டம், கடன் கட்டுக்குள் வருகின்ற காலகட்டம், உடல்நிலை தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற ஒரு காலகட்டம்,
வெளிநாடு முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற காலகட்டம். இதற்கெல்லாம் சிறப்பான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. பொருளாதார ரீதியாக ஓரளவு சேமிப்புகள் அதிகப்படுகின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மேன்மை நண்பர்களே. இதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால் வேற எங்கெங்க ரொம்ப சிறப்பான அமைப்பு எனக்கு உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வண்டி வாகனங்கள் வாங்குறது, பெண்களாக இருக்கும்போது ஆபரணங்கள் வாங்குறது. நீண்ட நாட்களாக என்னுடைய முயற்சி சீட்டு போட்டு இதெல்லாம் பண்ணி இதை வாங்குறதுக்கு தான் கொண்டு வந்தேன், ஆனால் ஏதாவது ஒரு செலவாயிருது அப்படிங்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஒரு சொத்து வாங்குறதோ வீடு வாங்குறதோ இல்லை ஏற்கனவே இருக்கிற பழைய வீட்டை ரீவைண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதோ இதற்கெல்லாம் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பான காலகட்டமாக அமைகின்றது. இந்த வகையில் இது ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டம். அதனை அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீண்ட நாட்களாக இந்த சொத்தை விற்க முடியலைங்க, இதை விற்றா நான் டவுனில் போய் செட்டில் ஆயிடுவேன், இதை விற்றா என் பொண்ணு கல்யாணம் பண்ணிடுவேன், இதை விற்றா நான் தொழில் பண்ணி செட்டில் ஆயிடுவேன், இதை விற்றா நான் அங்கே போய் வீடு வாங்கிடுவேன் அப்படின்னு ஒரு பொருளை ஒரு சொத்தை விற்பதற்காக நீண்ட நாள் முயற்சித்தும் சொத்து சம்பந்தமான வில்லங்கங்களின் காரணமாக டாக்குமெண்டேஷன் பிரச்சனை காரணமாக யாரெல்லாம் அதை விற்க முடியாமல் கொஞ்சம் தாமதமாகி கொண்டு இருந்ததோ அவர்களுக்கு அந்த டாக்குமெண்டேஷன் இஷ்யூலாம் கிளியர் பண்ணி அந்த சொத்தை விற்கக்கூடிய கைவிட்டு மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ஆண்டில் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். அதாவது பொருள் பரிமாற்றம், ஒன்றை விற்று ஒன்றை சரி செய்வது அல்லது வாங்குவது, அதற்கு இந்த காலகட்டம் மிக மிக மேன்மையாக உங்களுக்கு அமைகின்றது. அதில் இது ஒரு மேன்மை. அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால் உங்களுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம். ஏற்கனவே பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமான வருமானத்தை ஏற்படுத்தியே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆன்மீக ரீதியான சில உயரங்களை அடைவீர்கள். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் பெரிய பெரிய குருமார்களினுடைய அமைப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த வழக்கு வில்லங்கங்கள் எல்லாம் தீர்ந்து பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். காதல் வெற்றி அடைகின்ற காலகட்டம். புத்திரபாகிய உங்களுடைய குழந்தைகளின் முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் மனமகிழ்வு அடைகின்ற அற்புதமான காலகட்டம். ஆக இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களாக மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டில் அமையப்பெறுகின்றது. சரிங்க, எங்கெங்க கவனமாக இருக்கணும் அந்த இடங்களை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க. அன்பு நண்பர்களே, 7.5 சனி நடக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை. மற்ற ஏனைய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைகின்றது. இருந்தாலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செய்யுங்கள். அதை நான் முதன்மையாக உங்களுக்கு பதிய பண்ண விரும்புகிறேன். அதனை அடுத்ததாக பார்த்தோம்னா, பொருளாதார ரீதியாக உயரம், தொழில் ரீதியாக ஏற்றம் எல்லாமே சிறப்புங்க. ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் அதை சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனஸ்தானத்தில் சனி இருக்கார், தனாதிபதியாக இருக்கார், பணம் வரும், அதை முறையாக சேமிக்க விட மாட்டார். ஏதாச்சும் ஒரு செலவு, குடும்பத்தில் யாருக்கேனும் மருத்துவ செலவு அல்லது குடும்பத்தில் வாங்கின கடன் அடைக்கிறதுன்னு வருகின்ற பணத்தை அந்த வழியே அவர் வெளியே அனுப்பி விடுவார். ஆக கூடுமானம் வரையிலும் குடும்ப பொருளாதாரத்தை நீங்கள் முன்னின்று நிர்வகிப்பதை தவிர்ப்பது சிறப்பு. மனைவி கிட்ட கொடுத்துடலாம், அம்மா கிட்ட கொடுத்துடலாம், அப்பா கிட்ட கொடுத்துடலாம். நீங்க குடும்ப பொருளாதாரத்தை முன்னின்று நிர்வகிச்சிங்க அப்படின்னு சொன்னா வருகின்ற பொருளாதாரங்களை இழுத்து பிடிக்க முடியாமல் அதை வெளியே அனுப்புகின்ற அமைப்பு ஏற்படும். ஆக கூடுமானம் வரையிலும் குடும்ப பொருளாதாரத்தை முன்னின்று நிர்வகிக்காதீர்கள். இது முதல் விஷயம். ரெண்டாவது, குடும்ப வாழ்க்கையில் திருமணம் ஆகும்னு சொன்னேன், ஆனால் அதை கொஞ்சம் பொண்ணு தேடுறது கொஞ்சம் சிரமங்களை ஏற்படுத்தும், அலைச்சல்களை ஏற்படுத்தும். படுத்தி தான் தீரும், அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதனை அடுத்தது ஆஃப்டர் மேரேஜ், திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தில் உங்களுடைய தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள், தேவையில்லாத வாக்குறுதிகளால் சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவது மாதிரியான காலமாக இந்த ஆண்டு அமைவதனால் கூடுமானம் வரையிலும் பேச்சுவார்த்தைகளை நிதானம் தேவை. அதனை அடுத்ததாக நீங்கள் ஒரு பொது மேடையில் இருக்கீங்க, சமூகத்தில் ஒரு முக்கிய அந்தஸ்தில் இருக்கீங்கன்னா வாக்கு கொடுக்கும் போதும் பொது இடங்களில் பேசுகின்ற பொழுதும் கால வரையறையின்றி வாக்கு கொடுப்பது சிறப்பு. பணிதரன்னு சொல்லுங்க, 2 நாளில் பணிதரன்னு சொல்லாதீங்க. அந்த கால வரையறையை கொடுத்து விட்டீர்கள் என்றால் கொஞ்சம் சிரமத்தை அது ஏற்படுத்திவிடும். அதை மனதில் வைத்து கொண்டு கால வரையறையின்றி வாக்கு கொடுப்பதை பின்பற்றி கொள்வது மேன்மை. ஆக இந்த பொருளாதார விஷயம், குடும்ப விஷயம், வாக்கு கொடுப்பது, இந்த 3 அமைப்புகளில் மட்டும் நீங்கள் கவனத்தை பின்பற்றி கொண்டால் போதுமானது. வேறு எதற்கும் எங்கும் பயப்பட வேண்டாம். இதனை அடுத்ததாக தகப்பனாரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், அல்லது தகப்பனாரின் உடல்நிலையில தொந்தரவுகள் ஏற்படலாம். இந்த விஷயம் இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் நண்பர்களே. வேறு எங்கும் எதற்கும் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு கேட்டோம்னா, ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வது மிக மிக சிறந்த பரிகாரம். அதனை அடுத்ததாக ஆஞ்சநேய பெருமானையோ அல்லது பைரவ பெருமானையோ இறுக பிடித்து கொள்வது உங்களுக்கு நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். இப்படி தாங்க மகர ராசி நேயர்களுக்கு கோச்சார பலன்கள் அமைகின்றது. இது ஒரு பொதுவான பலன்கள். இதோடைய பலம் 20%. உங்களுக்கு சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குங்க, அதுதான் மிக மிக முக்கியமானது. அதன் அடிப்படையில் நல்ல தசாபுக்திகள் போச்சுன்னா இன்னுமே நல்லா உயர்வீங்க. நீங்கள் எதுவும் முக்கியமான விஷயம் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டு, தசாபுக்தி அமைப்புகளை பார்த்து கொண்டு அதன் பிறகு செயலில் ஈடுபடுவது நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். எல்லாம் வல்ல பேரருள் உங்களுக்கு துணை புரியட்டும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. அன்பு நண்பர்களே, கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு எங்கெல்லாம் உங்களுக்கு நன்மை, எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், பரிகாரம்னு தேவைப்பட்டால் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்த்துருவோங்க.
முதல்ல கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம், சதய நட்சத்திரத்தினுடைய முழு 4 பாதங்கள், புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய முதல் 3 பாதங்கள், இந்த 9 நட்சத்திர பாதங்கள் இந்த கும்பராசியில தாங்க பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கு? ஜென்மத்துல சனி இருக்கார், 2ஆம் வீட்டில் ராகு இருக்கார், 8ஆம் வீட்டில் உங்களுக்கு கேது இருக்கார், 3லும் 4லும் மாறி மாறி குரு அமைய இருக்கின்றார். வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் இது கோச்சார பலன் என்றாலும் கோச்சாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் மிகுந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையவில்லை. ஆனாலும் இது கோச்சாரம், பெரிதாக பயப்பட வேண்டாம். இந்த கோச்சாரத்திற்கு உட்பட்டு சில இடங்கள்ல நன்மைகள் உண்டு, அநேக இடங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும்னு சில விஷயங்கள் உண்டு. முதல்ல நம்ம நன்மைகள் எங்க கும்பராசினியர்களுக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். வெளிநாடு முயற்சிகள், யாரெல்லாம் நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்வதுதான் என்னுடைய கனவு அப்படின்னு முயற்சிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலம் இது முதல் விஷயம். பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றமும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு ஆண்டாகவும், புதிதாக ஏதேனும் தொழில் ஆரம்பிக்கிறதாக இருந்தாலோ அல்லது ஆரம்பித்த தொழிலாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஓரளவு நகர்வு பெறும். ரொம்ப சிறப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், சரிங்களா? கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள், அதாவது கொஞ்சம் தீமைகள் கூடுதலாக நடைபெறுகின்ற இடங்கள், அது ஒரு லிஸ்டே இருக்கு, சரிங்களா? அதை முதல்ல நம்ம பார்த்துருவோம். ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கின்றவர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரியான வேலை வாய்ப்புகளையும் வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு காலம் இது. தாராளமாக அதை முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்புகளுக்கு. அதனை அடுத்ததாக இந்த வெளிநாடு வாழ்க்கை மிக சிறப்புங்க. பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்தளவு பெரிய சிறப்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்காது, கிடைக்கிறத எடுத்துக்கிறது மேன்மை, சரிங்களா? நான் இந்த வேலைக்கு தான் போவேன், இப்படி தான் படிப்போம்னா கொஞ்சம் சிரமம். பொதுவாகவே வேலை வாய்ப்புகளை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டை நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதம் முற்பகுதியும், மே மாதத்திலிருந்து டிசம்பர் வரையும் பிற்பகுதியும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பிற்பகுதியில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. ஆக கும்பராசி நேயர்களுக்கு ஆண்டின் பிற்பகுதியில் பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றமும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு ஆண்டாகவும், புதிதாக ஏதேனும் தொழில் ஆரம்பிக்கிறதாக இருந்தாலோ அல்லது ஆரம்பித்த தொழிலாக இருந்தாலோ அந்த காலகட்டத்தில் ஓரளவு நகர்வு பெறும். ரொம்ப சிறப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், சரிங்களா? ஓரளவு நகர்வு பெறும். ஆக பெரிய முதலீடுகள் உள்ளப்பட வேண்டாம். சின்ன சின்ன தொழில் செய்பவர்கள் அப்படியே அதை நகர்த்திட்டு போகலாம். ஒரு அழகான ஒரு நகர்வு அந்த காலகட்டத்தில் உண்டு. இல்லத்தரசிகளை பொறுத்த மட்டிலும் ஆபரண சேர்க்கை, பொருட்சேர்க்கை, வீட்டு இந்த ரீஒர்க் பண்ணுறது, வீடு சார்ந்த அலங்கார அமைப்புகள் அனைத்தும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அதற்கு மிக மிக சிறப்பான காலகட்டம். இந்த மறைமுகமான வருமானங்கள் இருக்கு இல்லையா, அதாவது வருமானம் வருங்க நல்லா அவங்களுக்கு, ஆனால் வெளியில் நான் இந்த வழியாக தான் சம்பாதிக்கிறேன். உதாரணத்திற்கு சட்டத்திற்கு புறம்பான தொழில் செய்பவர்கள், மறைமுக தொழில் செய்பவர்கள், ரகசிய தொழில் செய்பவர்கள், இவங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய வருமானங்களை அள்ளி கொடுக்கின்ற ஆண்டு. ஆனால் இப்படி தான் சம்பாதிச்சுன்னு வெளியில் சொல்ல முடியாத ஆட்களுக்கு மட்டும்தான், நேர்மையான ஆட்களுக்கு, மற்ற தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒன்றும் சொல்கிற அளவுக்கு பெரிய வருமானம் கிடையாது. ஆக ரகசிய வருமானங்கள் ஈட்டுபவர்களுக்கு இந்த ஆண்டு அபரிமிதமான வருமானத்தை வழங்குகின்ற ஆண்டு. இது முதல் விஷயம். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லறத்தை துறந்து அந்த துறவரம் சார்ந்த அமைப்புகள் இருக்கிறவங்க, ஆன்மீக பாதைகள் இருக்கிறவங்க, திருப்பணிகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நல்ல மேன்மை மிகுந்த ஆண்டு, நல்ல பெயர் கிடைக்கும், நல்ல குருமார்களினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கெல்லாம் சிறப்பான ஆண்டு. சகோதர உறவுகளுக்கிடையே இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் குறைகின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. இந்த ஆண்டின் முற்பகுதியில் விற்க முடியாத சொத்துக்களை கூட விற்பதற்கு முயற்சி செய்யணும். கொஞ்சம் நஷ்டத்துக்கு வித்தால், அதாவது 10 ரூபாய் எடுத்து 9 ரூபாய்க்கு விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆனால் நீண்ட நாளாக விற்க முடியாத முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றி அடைஞ்சிடும். நஷ்டத்துக்கு வித்தாலும் அந்த முயற்சி வெற்றி அடைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஆண்டின் முற்பகுதி உங்களுக்கு அமைகின்றது. திருமணம் இந்த ஆண்டின் முற்பகுதியிலேயே கைகூடும். குழந்தை பாக்கியமும் இந்த ஆண்டின் முற்பகுதியில் உண்டு. திருமணத்திற்கோ குழந்தை பாக்கியத்திற்கோ இந்த ஜென்மத்தில் இருக்கின்ற சனி, 2ல் இருக்கின்ற ராகு அதெல்லாம் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, கிடைச்சிரும். என்ன ஒன்று கொஞ்சம் சிரமப்படுத்தி கிடைக்கும், அவ்வளவுதான். ஆக கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், வேலை வாய்ப்புகள் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் கிடைக்கும், தொழில் ஓரளவு நகர்வு பெறும், படிப்புள்ள குழந்தைகள் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு முன்னேற்றம் அடைவார்கள். இதுதாங்க நீங்கள் நன்மை அப்படின்னு கோச்சாரத்தின் அடிப்படையில் நான் சொல்ல முடியும். கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள், அதாவது கொஞ்சம் தீமைகள் கூடுதலாக நடைபெறுகின்ற இடங்கள், அது ஒரு லிஸ்டே இருக்குது, சரிங்களா? அதை முதல்ல நம்ம பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, முதல் அமைப்பு ஜென்மத்தில் சனி இருக்கிறதும் 2ல் ராகு இருக்கிறதும் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இங்கே முதல்ல மனசில் வச்சுக்கிடணும், சரிங்களா? ஜென்ம சனி அப்படிங்கிறது ஜென்ம ராசியை மனதை இருளறைய செய்கின்ற அமைப்பு. அப்போ நீங்கள் செய்கின்ற காரியங்கள், எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் தடுமாற்றங்களோ தவறுகளோ நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகம். அதனால் கூடுமான வரையிலும் எல்லா விஷயங்களிலும் நிதானித்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. இதை மனசில் வச்சுங்க. உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். எந்த சிறு நோய் தொந்தரவுகள் வந்தாலும் மருத்துவத்தை பார்க்கணுமே தவிர நானே சுய மெடிசன் எடுக்கிறேன், எனக்கு தெரிஞ்சது இந்த 5 ரூபா மாத்திரை வாங்கி போடுறேன், 3 ரூபா மாத்திரை வாங்கி போடுறேன், அப்படிலாம் எதுவும் பண்ணி நோயின் வீரியத்தை அதிகப்படுத்திடக்கூடாது. உடல்நிலையில் கவனம் தேவை. 2வது, எந்த செயல் எடுத்தாலும் ரொம்ப மந்தமாக இருப்பீங்க.
நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளை மறுநாள் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற பழக்கம் அதிகரிச்சிடும். அதனால எந்த ஒரு செயலும் முழுமைத்துவமாக உங்களால் செய்து முடிக்க முடியாது. ஆக அந்த தள்ளி போடுற பழக்கத்தை நீங்க குறைச்சிடணும். இது 2வது விஷயம். அதனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்து அகலக்கால் வைக்கவே வைக்காதீர்கள். முடிஞ்ச தொழில ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு உங்க ஜாதகம் நல்லா இருந்தா ஆரம்பிங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு ஆரம்பிக்காம இருக்கிறது நல்லது. தொழில் ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்கவங்க கடனை வாங்கி உள்ள முதலீட போடுறது, பார்ட்னர் சேர்த்து முதலீடு அதிகப்படுத்தி தொழிலை விரிவுபடுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் கூடுதலான தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்புகளை தாங்க ஜாதக அமைப்புகள் உண்டு. ஆக அன்பு நண்பர்களே, நான் கூறுவது கூடுமானம் வரையிலும், முடிந்த வரையிலும் தேவையில்லாத விஷயங்கள்ல போய் தலையிடாதீங்க. பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காதீங்க. உடல்நிலையில கவனமாக இருங்க. திருமணமே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நடக்கும். திருமண வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிக கடுமையான கருத்து முரண்பாடுகளை வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்துகின்ற காலகட்டம். ஆக கூடுமானம் வரையிலும் நாவடக்கம் மிக மிக அவசியம். குடும்பத்தில் இது மிக கடுமையான தொந்தரவுகளை ஏற்படுத்திடும். 2ஆம் இடத்துல இருக்கின்ற ராகு வருமானத்தை நாம் எப்படி வேண்டுமானாலும் ஈட்டி விடலாம். நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கார், வருமானம் வந்துகிட்டு இருக்குங்க. நம்ம என்ன பண்ணலாம், இந்த தொழில் இப்படி பண்ணலாம், இவரோட சேர்ந்து அந்த ஷார்ட்கட் முயற்சி பண்ணி ஏதாவது பெருசா அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு வழிகளை பின்பற்றி தேவையில்லாத பொருளாதாரத்தின் ரீதியாக சட்ட சிக்கல்களை சிக்கிடுவோம். அதனால எதிர்மறையான தொந்தரவுகளோ அவமான அமைப்புகளையோ ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆக கூடுமானம் வரையிலும் தவறான விஷயத்துல பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறன்னு முயற்சி பண்ணி சிக்கிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத மனசுல வச்சுங்க. ஆக அன்பு நண்பர்களே, பொருளாதாரத்திலிருந்து குடும்ப வாழ்க்கையை தொட்டு உடல்நிலை வரையும் அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. சரிங்களா? அதே நேரத்தில் இந்த வயதானவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மலஜலம் போகின்ற இடங்கள், மர்ம உறுப்புகள், இது மாதிரியான இடங்கள்ல கொஞ்சம் நோய் தொற்றுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுல கவனமாக இருந்துக்கணும். இந்த 1 லட்சம் கொடுத்தா 10 லட்சமா தராங்க, இந்த மாதிரி ஊக வாணிபம், இந்த குறிப்பா அந்த ஷேர் மார்க்கெட்ல போயிட்டு குடும்பங்கள் காணாமல் போகிறதுல அநேகம் அவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் போயிட்டு பெரிதாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறது, தேவையில்லாத அந்த விஷயத்தில் பொருளாதாரத்தில் முதலீடு பண்ணுறது, அதெல்லாம் வேண்டாம். இந்த ஜவாப் ஜாமீன்லாம் யாருக்கும் நம்பி கையெழுத்தை போட்டு குறிப்பாக இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் நட்பு வட்டாரங்க நாங்களாம் ஒன்றா தான் சாப்பிட்டோம், அன்றைக்கி ஒன்றா ஒரே பட்ஜெட்டில் தூங்கினவங்க காலேஜ் பீரியடில் அப்படின்னு எந்த உயிர் நண்பனாக இருந்தாலும் சரி, உங்களால் முடிஞ்சால் கையில் இருந்தால் கொடுங்க. இல்லைன்னா இந்த ஜாமீன் போட்டு கடன்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. அந்த கடனை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. இந்த கொடுக்கல் வாங்கல்களாலையும் பிரச்சனை வரும். அதே போல் நீங்கள் சமூகத்தில் ஒரு முக்கியமான அந்தஸ்தில் இருக்கீங்க, ஒரு பொதுவான இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பொது மேடைகளில் பேசுகின்ற பொழுது அவதூறான பேச்சுக்களையோ ஒரு குறிப்பிட்ட அமைப்பை பற்றியோ குறிப்பிட்ட நபரை பற்றியோ தேவையில்லாத பேச்சையோ பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது தேவையில்லாமல் வைரலாகி பெரும் பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதை மனதில் வைத்துக்கொண்டு தேவையில்லாத வாக்குறுதிகள், தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்ல மேன்மையை ஏற்படுத்தும். இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட இடங்களையும் பிரச்சனை உண்டு. ஆக பணத்தால் எல்லாவற்றாலும் இந்த காலகட்டம் கும்பராசி நேயர்களுக்கு பின்னடைவான அமைப்பு மிக மிக அதிகமாக உண்டு. அப்படிங்கிறதுனால கூடுமானம் வரையிலும் அனைத்திலும் அமைதி காப்பது சிறப்பு. இது நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற இடம். பரிகாரம், அகலக்கால் வைக்காமல் இருப்பது, பெரிய ஆசைகளை கொண்டு பெரிதாக அகலக்கால் வைக்காமல் இருப்பது சிறந்த பரிகாரம். சரிங்களா? இதை தாண்டி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார சரணாகதி அடைவது மேன்மை. குருமாரின் ஆசீர்வாதம், குருமாரின் வழிகாட்டுதல் இன்றி எதையும் தனிச்சு செய்யாதீங்க. அதுதான் உங்களுக்கு தலை சிறந்த பரிகாரம். இது பொது பலன்கள். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகம் வலுத்து நல்ல தசாபுக்தியில் போயிட்டு இருந்தால் இந்த அளவுக்கு கடுமையெல்லாம் இருக்காதுங்க. இயல்பா 7.5 சனியா நடக்குது, எனக்கு நல்லா தானே போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு வாழ்க்கை ஓட்டம் இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகம் நல்ல தசாபுக்தி போதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கிட்டு எதுலேயும் முக்கியமான விஷயங்கள் பண்ணும்போது நீங்கள் இறங்குறது சிறப்பு. ஆக அன்பு நண்பர்களே, எல்லாம் வல்ல ஈசன் கருணையினால் கும்பராசி நேயர்களுக்கு தீமைகள் குறைந்து நன்மைகள் மேலோங்க நாம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் 2024 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள். இறுதியான ராசி, நிறைவான ராசி மீன ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமையப்பெறுகின்றது என்பதனை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோங்க. மீன ராசி, மீனம் பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய முழு 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தினுடைய முழு 4 பாதம்னு சொல்லி 9 நட்சத்திர பாதங்கள் உள்ளடக்கிய நண்பர்கள் இந்த மீன ராசியில் பிறப்பெடுப்பார்கள். இந்த மீனராசி பொதுவாகவே நல்லவர்கள், தயால குணம் கொண்டவர்கள், தான தர்மங்கள் செய்பவர்கள், கொஞ்சம் எதிர்மறையை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸுரியஸாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரியான குண அமைப்புகளை கொண்டவர்கள் இந்த மீனராசி நேயர்கள். இவர்களுக்கு இந்த ஆண்டு எங்கு நன்மைகளை வழங்க இருக்கின்றது, எங்கு தீமைகளை வழங்க இருக்கின்றது அப்படிங்கிறத பார்ப்போங்க. முதல் அமைப்பாக உங்களுக்கு 7.5 சனி அமைப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஜென்ம ராசிக்குள்ளாக ராகு அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் மாறி மாறி குரு அமர இருக்கின்றார். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது முதல்ல நன்மைகளை பற்றி பார்ப்போம். அன்பு நண்பர்களே,
திருமணத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள், நீண்ட நாட்களாக முயற்சித்தும் திருமணம் நடைபெறவில்லை, தடைபட்டு கொண்டே இருக்கின்றது என்பது மாதிரியான சிக்கல்களில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். இது முதல் அமைப்பு. அதே போல் நீண்ட நாட்களாக திருமண அமைப்புகளில் பிரிந்திருப்பவர்களுக்கு இப்பொழுது இந்த டிவோர்ஸ்னு சொல்லக்கூடிய விவாகரத்து உட்பட்ட சில விஷயங்கள் நடந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மறுவாழ்க்கை அமைவதற்கான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாகவும் இது அமையப்பெறுகின்றது. புத்திர பாக்கியத்திற்கும் இந்த ஆண்டு, குறிப்பா இந்த ஆண்டின் பிற்பகுதி ஒரு ஆகச்சிறந்த அற்புதமான காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இந்த ஆண்டு முழுக்க திருமணம், மறுமணம், புத்திர பாக்கியம் இது மூன்றுக்குமே மிக மிக சிறப்பு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சுப நிகழ்வுகள் இனிதே நடைபெறும், அதுல தடை இல்லைங்க. அதனை அடுத்து உத்தியோக அமைப்புகள், நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த மீனராசி நேயர்களுக்கு கூட இந்த ஆண்டின் முதல் பகுதி, அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அடுத்த கட்டத்திற்கு வளர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெரும் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தவருக்கு 12,000 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைக்கும். அவ்வளவுதான். உடனே நீங்க பரவாயில்லன்னா 20,000 30,000 பெருசா யோசிச்சிடக்கூடாதுங்க. அந்த மாதிரியான அமைப்புகள்ல சற்றே ஏற்றம் மிகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. இது மறு அமைப்பு. அதே நேரத்தில் தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் கிடையாது. ஏன்னா அடுத்து ஜென்ம சனி உள்ள வர இருக்கிறதும், ஏற்கனவே ஜென்மத்தில் ராகு இருக்கிறதும் தொழிலுக்கு ஒரு மிக சிறப்பு இல்லை என்றாலும் கூட மிக கடுமையான நொடிஞ்சு போன தன்மையில் இருந்த தொழில் அமைப்புகள் பெரிதா ரீச் பண்ண முடியலைங்க. நானும் காலங்காலமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பெரிய அளவுல ஏற்றம் இல்லை. அதுவும் கடந்த ஒரு 2 வருடங்களாக பொருளாதார ரீதியாக பின்னடைவு, குறிப்பா இந்த 2022 23 அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த ஆண்டு பெரிய ஏற்றம் இல்லைனாலும் உங்க தொழில் கை கடிக்காம, முதலுக்கு நஷ்டமாகாம அப்படி தொழிலை நகர்த்துவதற்கான வருமான ஓட்டம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வருமானம் நிச்சயமாக உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களால் ஈட்ட முடியும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிறீங்க. ஆக தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான காலகட்டம் இது. சரிங்க. ஏற்கனவே இந்த வழக்குகள்லாம் போய்கிட்டு இருக்கு, தொழில் சார்ந்த வழக்குகள் அல்லது குடும்பம் சார்ந்த வழக்குகள். இதுல உங்களுக்கு பெரிதாக வெற்றி இல்லைனாலும் உங்களுக்கு பின்னடைவா ஜட்ஜ்மெண்ட் வராது, தள்ளி போயிடும், வாய்தா வாங்கிடலாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. அதனை அடுத்ததாக குழந்தைகளின் படிப்பு. இதுல என்னன்னா இந்த உயர் படிப்பு படிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. அதாவது பள்ளி படிப்பு முடிச்சு கல்லூரி, உயர்கல்வி, ஆராய்ச்சி படிப்புன்னு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் படிப்பில் ஏற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல ஆரம்ப கல்வி, ஒரு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்குள்ளாக நடுநிலை கல்விக்குள்ளாக படிக்கின்ற குழந்தைகளுக்கும் இந்த காலகட்டம் படிப்புல ஒன்றும் பெரிய தொந்தரவுகளை செய்யாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மத்தியம பகுதி 9ஆம் வகுப்புக்கு மேலாக 12ஆம் வகுப்புக்குள்ளாக இருக்கின்ற அந்த 4 வருட படிப்பு படிக்கிற பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டீவியேஷன்ஸ் ஏற்படும். அதுல மட்டும் பெற்றவங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். வெளிநாடு வேலை வாய்ப்புகள், நீண்ட நாட்களாக வெளிநாடு தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதி உன்னத ஆகச்சிறந்த காலகட்டம் இது. ஏற்கனவே அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த PR உட்பட்ட சில விஷயங்கள் கொஞ்சம் செலவாகும், ஆனாலும் கிடைச்சிரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அன்பு நண்பர்களே, இந்த மாதிரியான சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு ஏற்றம் மிகுந்ததாக அமைகின்றதுங்க. அதே போல் இந்த காலகட்டம் கொஞ்சம் சுப விரயங்களுக்கான காலகட்டம். ஏதாவது வீடு கட்டணும், இல்லை வீட்டை ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு சிறப்பான காலகட்டம். கையை விட்டு நகர்த்த முடியாத சொத்துக்களை இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நகர்த்தினீங்க அப்படின்னு சொன்னால் அழகாக கை மாற்றிட்டு ஒரு நல்ல ஒரு பிரயோஜனமான செலவாக அதனை மாற்றிக்கொள்ளலாம். அந்த பொருளை பிரயோஜனமாக ஒரு இடமாக மாற்றிக்கலாம், இல்லை பசங்க படிப்புக்காக பயன்படுத்திக்கலாம், திருமணத்திற்காக பயன்படுத்திக்கலாம். விற்க முடியலைங்க அந்த சொத்தை அப்படின்னு இருந்த சொத்தை விற்பதற்கு மிக மிக சிறப்பான காலகட்டம். இந்த இடங்கள் உங்களுக்கு நன்மைகளை வழங்குகின்ற அமைப்புகளில் உண்டுங்க. சரி, எங்க கவனமா இருக்கணும் அதை சொல்லிருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு நண்பர்களே, 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கின்றது. விரய சனி அமைப்புகள்ல ஜென்மத்துல ஆண்டின் நிறைவு வரையிலும் உங்களுக்கு ராகு பகவான் அமைய இருக்கின்றார். ஆக நிதானமாக இருந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாவற்றிலும் அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். அதுல முதல் அமைப்பு, தொழில் ஓரளவு தான் வருமானத்தை கொடுக்கும். நீங்க பெருத்த வருமானத்தை எடுத்துடலாம், 1 லட்சத்தை முதலீட்டை போட்டு 10 லட்சத்தை மீட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தொழில முதலீடு போட்டீங்கன்னா லாக் ஆயிரும். கவனமாக இருந்துக்கணும். பெரும் பொருளாதாரத்திற்கான அமைப்பு இல்லை. ஆக பெரிய முதலீடுகள், அளவுக்கு அதிகமான முதலீடுகள், அகலக்கால் வைப்பது மிக தவறு. அதை மனசுல வச்சுக்கணும். இரண்டாவது, இந்த காலகட்டத்தில் ஜென்மத்துல ராகு இருக்காருங்க. உழைத்து வருமானத்தை சம்பாதிப்பதை காட்டிலும் இந்த ஷார்ட்கட், இந்த போன உடனே நம்ம எப்படி ஃபாஸ்ட் ஃபுட்னு யோசிக்கிறோம்ங்க, பரவரன்னு இருக்கும் இல்லையா, யாருக்கும் நிதானம் கிடையாது. அந்த மாதிரி
ஃபீல்டுக்குள்ள வந்த உடனே பெரிய ஆளாயிரணும் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சிச்சு இந்த குறுக்கு வழிகளை தொழில பின்பற்றீங்களோ அவர்களுக்கு மிக கடுமையான பின்னடைவுகளை ஏற்படுத்தும். சட்ட ரீதியாக கூட ஏற்படுத்தலாம். அது உங்களுடைய செயலின் விளைவை பொறுத்தது. சரிங்களா? அதை நீங்க பின்பற்றிக்கணும். மூன்றாவது, பருவ வயதுல மீனராசிக்கார குழந்தைகள் இருக்காங்க. அதாவது மீனராசிக்காரர்களுடைய குழந்தைகள் இல்ல, மீனராசிக்காரர்கள் ஒரு 15 வயசு, ஒரு 20 வயசுன்னு அந்த பதின்பருவம்னு சொல்லக்கூடிய டீனேஜுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொன்னா தடம் மாறுவதற்கான வாய்ப்பு அதிகம்ங்க. ஜென்மத்தில் இருக்கின்ற ராகு, 12ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி என்ன செய்வாங்க? தேவையில்லாத நட்பு வட்டாரங்களை உள்ள சேர்ப்பாங்க, தேவையில்லாத சகவாசங்கள் பழக்க வழக்கங்களை உள்ள சேர்ப்பாங்க. அதனால் உங்களுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுல கவனமாக இருந்துக்கணும். பழக்க வழக்கங்கள்ல கவனமாக இருந்துக்கணும். அதனை அடுத்ததாக, இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கையில தொந்தரவுகள்னு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவி பிரிவினைகள் வரைக்கும் இழுத்துட்டு போயிருங்க. ஆக விட்டு கொடுத்தால்தான் வாழ்க்கை. இங்க பாருங்க, நம்ம சும்மா சிவனும் சக்தியும் ஒன்று, இருவரும் சேர்ந்தது அர்த்தநாதீஸ்வர சுரமம்னு எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுல போயிட்டு பொண்டாட்டியை டாமினன்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு இங்க பாருங்க, ஐயனோட குடும்பத்திலேயே புராணங்கள் சொல்லுதுங்க, பல்வேறு பஞ்சாயத்து இருக்குன்னு. நம்மலாம் ஏமாத்துறோம். ஆக சிவபெருமானே கதின்னு சரணாகதி அடைங்க. குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை உள்ள இழுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சிரமமாயிரும். சரிங்களா? அதை உணர்ந்துகிட்டு குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். கூட்டு தொழில், கூட்டு வியாபாரத்தில் இருக்கிறவங்க டாக்குமெண்ட்ஸ், வரவு செலவு, லாப நஷ்டம் எல்லாவற்றையும் வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்டா வெள்ளை அறிக்கையா வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா நட்பு வட்டாரம் கொஞ்சம் கூட்டு தொழில கெடுவதற்கான வாய்ப்பு அதிகம். அதுல கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியம். ஆக உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னா, கல்யாண வாழ்க்கை, உடல்நிலை, பழக்க வழக்கங்கள், தொழில் அமைப்புகள் எல்லாவற்றிலுமே ஜென்ம ராகுவின் காரணமாகவும் 7.5 சனியின் காரணமாகவும் கவனமாக இருக்க வேண்டியது மிக 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 அவசியம் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணுங்க. ஸோ பொது பலனின் அடிப்படையில் உங்களுக்கு இப்படிதான் இருக்கு. இந்த காலகட்டத்தில் பேராசைப்படாமல் இருப்பதும், எதிலும் அகலக்கால் வைக்காமல் இருப்பதும் தலை சிறந்த பரிகாரம். இறைவன் சிவபெருமானினுடைய வழிபாடு, குறிப்பாக இறைவன் சிவபெருமானினுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவ பெருமானை சனிக்கிழமை தோறும் அல்லது அஷ்டமி திதிகள் தோறும் மாலை பொழுதுல சந்தியா காலம்னு சொல்லக்கூடிய 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக நெய் தீபமோ, குறிப்பா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்புங்க. ஒரே ஒரு தீபம், அகல் தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். அன்பு நண்பர்களே, இப்படிதான் கோச்சார பலன் உண்டு. இது ஒரு 20-25% பலன் கொண்டது. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் உண்டுங்க. அந்த ஜாதகம் நன்றாக இருந்து நல்ல தசாபுக்திகள் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக உங்களுடைய சுய ஜாதகம் மிக மிக முக்கியமானது. அதனை அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடரிடம் ஒரு முறை ஆலோசனை பெற்று, நீங்கள் முக்கியமான தொழில் ஏதாவது பண்ண போறீங்க, 7.5 சனி யோகி தான் சொன்னாருங்க, தொழில போட நஷ்டமாயிரும், உங்க ஜாதகப்படி 2-11 சம்மந்தப்பட்ட தசைப்பு போயிட்டு இருந்ததுன்னா பெரிய 7.5 சனியின் தாக்கம் உங்களுக்கு இருக்காது. தாராளமா நீங்க முயற்சிக்கலாம். ஆக ஜாதக ஆலோசனை பெற்று ஜாதகப்படி நல்ல தசாபுக்திகள் நடந்தா நீங்க அழகா ப்ரொசீட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். கோச்சாரத்தை கண்டு பெரிய பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது பொது பலன் அப்படிங்கிறது 20% அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க. ஆக எல்லாம் வல்ல அண்ணாமலை பெருமானினுடைய பேரருளாலும் பெரும் கருணையினாலும் மீனராசி நேயர்களுக்கு நல்லது மேலோங்கியும் தீயது உள்ளடங்கியும் நற்பலன்கள் மேலோங்கி நிற்கட்டும் என இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி.